வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, இஸ் இட் த ரைட் டைம் டு ஸ்விட்ச் ஜாப்? இல்லைனா ஒரு ஜாப் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு வாட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். ஸோ அகைன் இதுவும் நம்ம வீக்லி மீட்டப்பில் இந்த வாரம் எடுத்த டாபிக். அண்ட் உங்களுக்கு வீக்லி மீட்டப்பில் ஜாயின் பண்ணி லைவில் பேசணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வி ஆல்வேஸ் அப்டேட் டீட்டெயில்ஸ் தேர். அப்புறம் நம்மளோட கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த பாட்காஸ்ட்டை நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம். So let's get into it. Hi everyone. Good morning. So sorry if you hear any disturbance. அது வேறு யாரும் இல்லை, இங்கே ஒருத்தர் இருக்காரு, இவர் தான். So he also woke up. But நான் மீட்டிங்க்கு I wanted to start. So let's begin. So first of all, thanks everyone for joining the meeting. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டாபிக். என்னென்னா இஸ் இட் த ரைட் டைம் டு ஸ்விட்ச் ஜாப்? அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இது எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு இதுக்கு வரைக்கும் நம்ம பேசினதை விட இன்னைக்குள்ள மீட்டப் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்லி நம்ம வந்து லைக் டிஸ்கஷனாக தான் கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த மீட்டிங் வெதர் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஃபெயிலியர், ஸோ இந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஃபெயிலியர் எல்லாம் வந்து நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ சாரி அகைன். ஸோ ஐ ஹோப் எல்லா பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி கை. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது இதுதான். நம்ம வந்து இஸ் இட் ரைட் டைம் டு ஸ்விட்ச் ஜாப் ஆர் நாட், அதை தான் நம்ம வில் கோயிங் டு சி. ஸோ என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஆர் வில் டு சி மை ஸ்க்ரீன் கைஸ் எவ்ரிபடி? எஸ் சார், எஸ் விசிபிள் ஜி. ஓகே சூப்பர், தேங்க்ஸ். நான் ஜஸ்ட் என்னோட ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணி என்னோட ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் போஸ்ட் இந்த ஸ்லைடோவில் நீங்கள் போடலாம். ஸோ ஸ்லைடோ லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஷேர் லிங்க். ஸோ இதில் நீங்கள் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா ரைட் நவ் தெர் இஸ் நோ கொஸ்டின். பட் இப்போ போல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். இப்போ எத்தனை பேர் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்கள லுக்கிங் ஃபார் அ ஜாப் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 67-70% வந்து தே வாண்ட் டு ஸ்விட்ச். ஸோ அதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு என்ன, இப்போது நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது, நம்ம தமிழ் பூமியிலே நிறைய பேர் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதில் என்ன டிஸ்கஷன் நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாபை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வாட் டு வி திங்க், என்ன தேவைப்படுது ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு, என்ன திங்க் பண்ணணும் பிஃபோர் சார்ஜ்? யா தேங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதான் நமக்கு நிறைய பேருக்கு நமக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ இது ஸ்டார்ட் அ செஷன். அகைன் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு வி வில் ஸ்டார்ட். உங்களோட பாயிண்ட்ஸ் ஆல்சோ யூ கேன் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். என்னோட பாயிண்ட்டும் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஸோ அதில் வாட் எவர் நீங்கள் கோ த்ரூ பண்ணதை யூ கேன் ஆல்வேஸ் ஷேர். ஸோ அது தென் ஒன்லி இட் வில் மேக் திஸ் அ கம்யூனிட்டி ஈவெண்ட். நம்ம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு அஜெண்டா வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாப் ஸ்விட்ச் பண்ணால் எனர்ஜி பண்ணணும். இந்த 4 இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இது. இட் இஸ் நாட் அ ரூல் ஆஃப் தம். யூ கேன் சே எனிதிங் எல்ஸ் ஆல்சோ. ஸோ வாட் டு யூ கைஸ் டு? ஹலோ எனிபடி? Yeah, probably transferable skills. Job availability. ஓகே, ஜாப் அவைலபிலிட்டி பார்ப்போம். ஓகே சூப்பர். வேற Transferable skills. சூப்பர். ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் தான் என்னது? வாட் டு யூ கன்சிடர் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ்? No, actually அதான் இப்போ சப்போஸ் வந்துட்டு என்ன சொல்றது, நிறைய பேர் வந்துட்டு மீன்ஸ் லைக் ப்ராப்ளி பர்சன் 10-12 years எக்ஸ்பீரியன்ஸ்னா மேபி கோபால், விஷுவல் பேசிக்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜிஸில் மேபி C++ இல்லை, அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரி டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து சப்போஸ் லைக் தே வாண்ட் டு மூவ்னா வந்துட்டு அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் தே வாண்ட் டு சி லைக் வாட் இஸ் லேட்டஸ்ட் மீன்ஸ் லைக் லேட்டஸ்ட் ஸ்கில்ஸ் ஆர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கில்ஸ். ஸோ அதை வந்துட்டு தே ஹேவ் டு லேர்ன் அண்ட் தென் லைக் மேபி அண்ட் தென் சர்ச் ஃபார் தட் ரிலேட்டட் திங்ஸ். சூப்பர் ஜி, பெர்ஃபெக்ட். பட் இதில் நான் என்ன ஆட் பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் வந்து இது வந்து நீங்கள் ரொம்ப நல்ல டாபிக் சொன்னீங்க. ஸோ ஜாப் அவைலபிலிட்டி 2வது வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில் என்ன பார்ப்போம்னா, வெதர் இப்போ நம்ம வந்துட்டு நிறைய பேருக்கு நம்ம என்ன கொஸ்டின் இருக்குன்னா, நான் வந்து ஐடியில் இருக்கேன், நான் வந்து அட்மினாக இருக்கேன், இல்லைன்னா நான் வந்து லினக்ஸ் அட்மினாக இருக்கேன், இல்லை வாட் எவர் இட் இஸ், நான் வந்து வேறு இதில் இருக்கேன், நான் டேட்டா என்ட்ரி ஜாபில் இருக்கேன்,
ஸோ ஐடியில் வேற ஏதோ ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து எனக்கு ஆல்ரெடி 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் இப்போ சப்போஸ் திடீர்னு நான் டெவாப்ஸ் AWS படிக்கணும், படிச்சுட்டு ஸ்விட்ச் ஆகும்போது நான் வந்து ஃப்ரெஷராக தான் அங்கே கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட வாட் எவர் யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை உங்களை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்களா? I think they will definitely consider us experience only, because like yeah, we have like 10 plus years IT experience. It's not only the skills, like yeah, there are the other like analytical ability and other things also there. Not only like on the related skills மட்டும் இல்ல, so team management, other things also involves. So definitely like they will consider us experience only, they will not consider us freshers. எக்ஸாக்ட்லி. ஸோ வேற யாராவது இந்த இதுக்கு எனிபடி வாண்ட் டு சே இது இல்லை ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு யாராவது எனிபடி வேற யாராவது நினைக்கிறீங்களா? தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங். நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறோம், பட் ஸ்டில் இஃப் யூ கைஸ் வி கேன் ஆல்வேஸ் எடிட் இட். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ். ஸோ கரெக்ட். சொல்லுங்க கீதா. எனக்கும் ஆக்சுவலி இந்த டவுட் இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன். பட் இப்பதான் நான் வந்து அஜூர் வந்து நான் போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால ஃபண்டமெண்டல் வந்து கிளியர் பண்ணிருக்கேன் கிளவுட்ல. அது எனக்கே ரொம்ப நாள் ஆக்சுவலி டவுட் இருந்துச்சு. இப்ப நான் வந்து அஜூர்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா இப்ப ஃப்ரெஷரா வந்து என்ன ட்ரீட் பண்ணுவாங்களா இல்ல எக்ஸ்பீரியன்ஸா ட்ரீட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் வந்து அஜூர்ல வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்பதான் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கேன். அது எனக்கு ரொம்ப நாளாவே டவுட் இருக்கு. சூப்பர் ஜி. நம்ம இப்போ ஐ திங்க் ராம்கி பேசுறது கேட்டீங்க. ஐ திங்க் எல்எம் ஆல்சோ ரைஸ் செகண்ட். எல்என் உங்க ஃபுல் நேம் ஜி? எல்என் கீதா ஆறுமுகம். இல்ல உங்க நேம் இல்ல, எல்என் போட்டுனாரு. உங்க நேம் போட்டிருக்கீங்க அதுல. ஹலோ சொல்லுங்க ஜி. என்னோட பேர் லக்ஷ்மி. நான் எல்என் போட்டிருக்கேன். ஓகே சொல்லுங்க லக்ஷ்மி. ஸோ கீதா சிஸ்டர் சொன்ன மாதிரி ஆன்சரிங் யுவர் கொஸ்டின் கண்டிப்பா ஹையர் பண்றவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். பிகாஸ் அந்த ஜேடியில போடும்போதே வந்து ஒரு சில விஷயங்கள் லைக் கிளவுட்னு எடுத்தோம்னா கிளவுட் வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் போடும்போது நம்ம வந்து கிளவுட்ல அப்பதான் டிரான்சிஷன் ஆயிருக்கும், சில விஷயங்கள் தெரியும். கீதா அவங்க மாதிரி நானும் வந்து அஜூர்ல 5 certifications முடிச்சிருந்தாலும் எல்லாம் தியரிட்டிக்கல் நாலேஜ் நிறைய இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு சில cloud is a ocean, any technology is a ocean. அது நம்ம சின்ன பார்ட் தான் டெலிவரி பண்றோம். how water spills the bring into table. இந்த சமயத்துல கண்டிப்பா ஹையர் பண்றவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி நான். ஓகே சூப்பர். கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஐ திங்க் ஐ ஆல்சோ அக்ரி வித் ராம்கி. ஸோ அங்கே தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்னு சொல்கிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்னா நம்ம வந்துட்டு இப்போ லெட்ஸ் சே நான் வந்து எஸ்கியூஎல்லேருந்து பிக் டேட்டா ஸ்விட்ச் ஆனேன் அரௌண்ட் ஒரு 5 years 10 years முன்னாடி. ஸோ ஸ்விட்ச் ஆகும்போது என்னன்னா, நான் ஆல்ரெடி ஐடியில் ஐ ஹேட் லைக் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு. பட் பிக் டேட்டாலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ ஜஸ்ட் டிட் ஒன் கோர்ஸ். அதுக்கப்புறம் அதில் நான் வச்சு பிஓசி பண்ணேன். இன்டர்னலாக ப்ராஜெக்டில் ஒரு 3 months அதில் இன்டர்னலாக அவங்க கிட்ட பிச் பண்ணேன் இன்டர்னல் கம்பெனிலே. அப்புறம் நானே ஓனாக நான் சும்மா ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்விட்ச் ஆகும்போது எனக்கு வந்து ஐடியில் எப்படி ஒர்க் ஆகுது, டீம் எப்படி இருக்குது, ஜீரா எப்படி இருக்குது அப்படின்னு லைக் எப்படி டீம் லீட்னா யாருன்ற எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து ஐ ஆல்ரெடி ஹேவ் த ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்லாம் அப்படியே ஐ கேன் யூஸ் இட் இன் த நியூ கம்பெனி. பிகாஸ் அது பெருசாக சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, ஒன்லி டெக்னாலஜி தான் சேஞ்ச் ஆக போகுது. ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் கிளைண்ட் மீட்டிங்னா என்னன்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு வி டோன்ட் நோ தட் இஸ் வேல்யூபிள் அன்டில் வி யூஸ் இட். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ல போனோம்னா கோட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா 24/7 யாருமே கோட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ தேர் ஆர் ஆல்வேஸ் அதர் அஸ்பெக்ட்ஸ் ஆர் இன்வால்வ். கரெக்டா? ஸோ எஸ் சார். ஸோ இன் தட் கேஸ் நம்ம வந்து வி ஷுட் நாட் கால் அவர் செல்ஃப் ஃப்ரெஷர்ஸ் எனிமோர். ஒன்லி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ்லேருந்து வந்தீங்கன்னா மட்டும்தான் யுவர் ஃப்ரெஷர். அதர்வைஸ் வி ஷுட் நாட் கால் அவர் செல்ஃப் ஃப்ரெஷர்ஸ். நமக்கு அஜூர் வி ஜஸ்ட் லேர்ன் தட். அதை கொஞ்சம் அஜூரோ டெவாப்ஸோ வாட் எவர் இட் இஸ் நம்ம அதை லேர்ன் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம வி நீட் டு புட் சம் எஃபர்ட். அந்த இல்லை பிஓசி பண்ணுறது, இல்லைன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இல்லைன்னா வி கேன் டூ அவர் ஓன் ப்ராஜெக்ட். ஒரு 3 months 4 months நம்ம அதில் எஃபர்ட் போடுறது, இல்லை 6 months கூட போடலாம். போட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் வாட் இட் இஸ், பட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்களை எக்ஸ்பீரியன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. யூ வில் நாட் கோ இன் டு இது. அதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்னு சொல்கிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஸோ எனக்கே பெரிய டவுட் இருந்துச்சு ஆக்சுவலி ஸ்விட்ச் ஆகும்போது. அதனால தான் மென்ஷன், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஜஸ்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். நம்ம திங்க் பண்ணோம் ஆல்வேஸ் வென் வி வாண்டட் டு ஸ்விட்ச். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல நம்ம எடுத்த உடனே இன்னொரு ஆன்சர் இருந்தால் ஜாப் அவைலபிலிட்டி பார்ப்போம்.
ஸோ ஜாவா அவைலபிலிட்டி பார்க்குறது, எப்படி ஜாவா அவைலபிலிட்டி பார்க்குறது, ஹவு டு வி டூ? ஏன்னா இது எனக்கே தெரியாது, நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ வில் ஆல்சோ டேக் இன்புட்ஸ். எப்படி பார்க்கலாம் ஜாவா அவைலபிலிட்டி? எனிபடி? ஸோ யூ கேன் ஜஸ்ட் இங்கே சாட்டில் கூட போடலாம். இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங் இந்த மைக், அது கூட ஓகே தான். பட் மைக்கில் பேசுனீங்கன்னா இட் வில் பி குட். நம்ம இட் கோஸ் அஸ் அ கான்வர்சேஷன். ப்ராப்ளி ரெஸ்யூம் நோக்கரியில் போட்டு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். சார் ரெஸ்யூம் நாக்குரியில் போடலாம். சூப்பர். யூஸ்வலா நம்மளோட ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி லிங்க்டின்ல லைக் அந்த மாதிரி ஸ்பேசஸ், கிளாஸ் டோர் கூட இப்போ ஜாப் வந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கரெக்ட். ஓப்பனிங்ஸ் பார்க்கலாம். பிளஸ் வந்து நம்மளோட லிங்க்டின்லயே வந்து நம்ம சர்க்கிள்ல தெரிஞ்ச ஹச்ஆர்ஸ் இருக்காங்கல்ல கனெக்ஷன்ஸ்ல, அவங்க ரீசன்ட் போஸ்டர்ஸ் பார்த்தோம்னாவே நமக்கு we can get some idea how they are recruiting. So அந்த விஷயம். சூப்பர் சூப்பர். எனிதிங் எல்ஸ்? சேம் கம்பெனிலே நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா சம் பிஓசி பண்ண பிறகு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து we can seek it in that our organization itself is there any opening. Okay, if you are getting the same organization, it's well and good. சூப்பர். இது ஒரு குட் பாயிண்ட் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு பெரிய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா மல்டிபிள் ப்ராஜெக்ட் இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்ல நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கலாம். பட் மற்ற ப்ராஜெக்ட்ல ரிக்வயர்மெண்ட் இருக்கும்போது we can always move around. அது that is also very good point. Thanks. அண்ட் இன்னொன்று நம்ம ரெஃபரன்ஸ் மூலமாக போகலாம். நம்ம சர்க்கிளில் இந்த மாதிரி நெட்வொர்க் இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ணுறது இட்ஸ் லைக் ஒரு ஆன்லைன் ஈவெண்ட். இங்கே நீங்கள் யூ ஆல்வேஸ் கேன் கிரியேட் அ நெட்வொர்க். அண்ட் இதில் நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் நெட்வொர்க் இதில் நான் பார்க்குறதுல என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் ரிக்வயர்மெண்ட்டும் இருக்குது, ஜாபும் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வி கேன் ஆஸ்க், ஆல்வேஸ் இட் கெட் ஃபுல்ஃபில்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் ரெஃபரன்ஸ்லையும் போகலாம். இந்த மாதிரி நெட்வொர்க் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறதுலையும் உங்களுக்கு தெரியும் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றதும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் பாயிண்ட். அண்ட் பேசிக்காக இதெல்லாமே பண்ணுவோம் நம்ம. அண்ட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிங்க்டின் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் சோர்ஸ் ஆக்சுவலி. இது இப்போது நிறைய பேர் இதில் ஜாப் பிளேஸ் ஆகிறாங்க. நீங்களே பார்ப்பீங்க, இந்த லிங்க்டின் போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அது எப்படி திடீர்னு வைரல் ஆகுது அப்படின்றதெல்லாம். ஸோ டெஃபினெட்லி லிங்க்டின்ல நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல சோர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் அவுட் எந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது, எங்கே போயிட்டு இருக்கு, எந்த ஜாப்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம் லிங்க்டின்ல. அண்ட் லிங்க்டின்ல இது மட்டும் கிடையாது. ஸோ லிங்க்டின்ல யூ கேன் ஆல்வேஸ் ஃபாலோ, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் அந்த ஹெச்ஆருக்கு நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் சென்ட் அ ரிக்வெஸ்ட். அவங்க கூட நீங்கள் யூ கேன் க்ரோ த கனெக்ஷன்ஸ். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஜாப்ஸ் வந்து லிங்க்டின்ல சும்மா போஸ்ட்டாக போடுறாங்க. அது கூட நிறைய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டூ சம் மார்க்கெட் அனாலிட்டிக்ஸ். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நான் ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் யூசிங் லிங்க்டின் மோர் அண்ட் மோர் பிகாஸ் அது இட் ரியலி கிவ்ஸ் அஸ் சம் என்ன சொல்கிறது, நல்ல ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்குக்கு இட் வாஸ் ரியலி குட். நாங்களும் தமிழ் பூமியை வி வாண்டட் டு பிரிங் டு லிங்க்டின் மோர், லிங்க்டின் டுவர்ட்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கோம். ஏன்னா அங்கே தான் வி ஆல்வேஸ் ஹேவ் த ஜாப் ஓரியன்டாக இருக்கிறதுனால. ஸோ தட் இஸ் அவர் டார்கெட் ஆல்சோ. ஸோ எனிபடி யூஸ் லிங்க்டின் எக்ஸசிவ்லி? அதாவது எனி இது தாட்ஸ் ஆன் தட்? நானும் கேக்குதுங்களா? கேக்குது. யாராம்? நானும் வந்து லிங்க்டின்ல ஒரு ரெஃபரன்ஸ் பிடிச்சதான் ஒர்க் கிடைச்சது எனக்கு. அவங்க மூலமா ரெஃபரன்ஸ் வந்து ஹெச்ஆர் கால் பண்ணாங்க. நான் ஜஸ்ட் உங்க கம்பெனில ஒர்க் கேட்டுட்டு அப்படியே எனக்கு ஒர்க் கிடைச்சது எனக்கு. எப்படி நீங்க சர்ச் பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் அனுப்பிட்டு எல்லாத்துக்கும் ரீச் அவுட் பண்ணீங்களா, இல்ல ஹவ் டிட் யூ டு இட்? நோ, லைக் நான் அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணேன். அந்த கம்பெனில வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ்ஸோட லிங்க்டின் ஐடிஸ் வந்தது. சரி, அதுல போய் நான் கனெக்ஷன் கொடுத்து என்னோட போஸ்டிங் ஏற்ற மாதிரி நான் வந்து கேட்டு ஓப்பனிங் வரும்னு சொன்னாங்க. ஒரு 2 monthsல நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் 2 monthsல அதே மாதிரி எனக்கு ஹெச்ஆர் கிட்ட இருந்து கால் வந்து. சூப்பர், தி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. சூப்பர். So anybody else? வேற யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் if they got also you can share the experience. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, I think we'll move on. So நம்ம இன்னொன்று நான் என்ன மாதிரி இதை பார்க்குறேன்னா, we always have one template message மாதிரி டைப் பண்ணிட்டு we can reach out to ஒரு இப்போ நீங்கள் சப்போஸ் you wanted to try a job, ஒரு ட்ரை பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ், எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி ரெஃபரன்ஸுக்கு நம்ம வந்து we can always send request. எனக்கு வந்து நிறைய ரிக்வெஸ்ட் வரும் ஆக்சுவலி. ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் எல்லாத்துக்குமே அனுப்புவாங்க. ஸோ whomever accepts அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு நம்ம போகலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இஃப் யூ வாண்டட் டு ட்ரை லிங்க்டின். இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் என்னோட ஐடியா. நான் வந்து ஐம் நாட் லிங்க்டின் எக்ஸ்பர்ட் என்றால் நானும் இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்.
பட் ப்ராபப்ளி இட் மே பி யூஸ்ஃபுல். நம்ம லிங்க்டின் எக்ஸ்பர்ட்டே இருக்காங்க நம்ம கிட்ட. ஸோ அவங்களும் ஷி வில் கம் அண்ட் கிவ் சம் ட்ரைனிங் ஆன் தட் லேட்டர். பட் இது ஒன் ஆஃப் த ஐடியா நான் எப்போவுமே பண்ணுறது. ஜாப் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் எடுத்துட்டு அது எல்லாருக்குமே காமனாக இருக்க மாதிரி பார்த்துட்டு எல்லாருக்குமே அனுப்பிச்சு விட்றது. நீங்கள் யாரெல்லாம் whom you wanted to reach out அவங்களுக்கு போயிட்டு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் குட். ஸோ அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல்சோ யூ கேன் ட்ரை திங்க் இட் அவுட். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப். ஜாப் அவைலபிலிட்டி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ட்ரெண்டு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இண்டஸ்ட்ரி ட்ரெண்டு நம்ம வி ஹாவ் டு சி. என்னதான் நம்ம வாட் எவர் வி சி ஓகே நமக்கு இல்லை நான் இந்த ஜாப் தான் எனக்கு வேணுன்ற மாதிரி நம்ம இருந்தாலும் இண்டஸ்ட்ரி ஒரு திசையில் போகும்போது அதில் நம்ம ஜாப் வாங்குறது ஒரு ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா இப்போ ஒரு 3 years முன்னாடி பிக் டேட்டா பூம் ஆச்சு. இப்போ டெவாப்ஸ், ஏடபிள்யூஎஸ் அது எல்லாமே நல்ல பூமில் இருக்குது. கிளவுட் டெவாப்ஸ்னு சொல்லலாம். ஏடபிள்யூஎஸ் மட்டும் இல்லை, எல்லா கிளவுடுமே பூமாக இருக்குது. ஸோ அண்ட் இப்போ ஏஐயும் வந்துட்டு இருக்கு. இட் இஸ் அப்கமிங். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு 1000 ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ஜாப் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெவாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years தான் ஆச்சு. மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரிடாமினெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 5 years தான் ஆச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ இவங்களுக்கு ஆட்கள் வேணும்னா எப்படி ஆட்கள் கிடைக்கும்? 1000 பேர் வேணும் இமீடியட்டாக. ஹவு தே வில் கெட்? எனி ஐடியா? லிங்க்டின்ல போஸ்ட் அப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் நோக்கரி லிங்க்டின்ல போஸ்ட் போடுவோம். கரெக்ட். ஓகே. அப்புறம் நாக்குரி ஜாப் சீக்கிங் பிளேசஸ் லைக் நாக்குரி இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பிளஸ் வந்து ரெஃபரன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர். ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல போய் கேட்பாங்க. ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல போய் யாராவது ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணிக்குவாங்க. இல்லைனாக்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கலன்னு வச்சுக்க ஃப்ரெஷரை எடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. கம்பெனிலேயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. அது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ ஜாப் எக்ஸ்போ ஏதாவது ஜாப் எக்ஸ்போ டெஃபினெட்லி கரெக்ட். ஜாப் எக்ஸ்போ டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டு. பட் இப்போ வந்து இப்போதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆகுது. இமீடியட்டாக ஒரு 1000 ஜாப் இருக்குது. மார்க்கெட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க. கரெக்டாக யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோபடி இன் த மார்க்கெட். அப்போது அவங்க லிங்க்டின்ல போஸ்ட் போட்டாலும் ஆள் கிடைக்க மாட்டாங்க. நாக்குரிலையும் கிடைக்க மாட்டாங்க. தெர் இஸ் நோ வே பிளேஸ் டு சி. ஸோ அப்போ வாட் எவென்ச்சுவலி என்ன நடக்கும்னா அப்போ தான் ட்ரைனிங் இஸ் இன்வால்வ். நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் இப்போ நீங்கள் ட்ரைனிங் மட்டும் எடுக்கிறீங்க. நீங்கள் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் படிக்கிறீங்க. AWS DevOps எக்ஸாம்பிளே எடுக்கிறேன். பட் இட் இஸ் நாட் ஓன்லி தட், வாட் எவர் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ அது படிக்கிறீங்க. நீங்கள் படிச்சுட்டு யூ ஆர் தேர். உங்களுக்கு யூ நோ வாட் இஸ் வாட்ன்றது உங்களுக்கு தெரியுது. ஓகே இதுதான்ப்பா இதுன்னு தெரியுது. பட் யூ ஹேவ் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஆல்ரெடி கீதா சொன்ன மாதிரி 7 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேறு இருக்குது. நீங்கள் இப்போ அஜூர் படிக்கிறீங்க. அஜூர் படிச்சுட்டு யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் த ஜாப் இன் த மார்க்கெட். ஸோ 1000 ஜாப் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 500 பேர் தான் மார்க்கெட்லேயே இருக்காங்க. ஸோ எவென்ச்சுவலி 500 பேரில் 90% ஆஃப் த பீப்புள் வில் கெட் ஜாப் அஜூரில். ஏன்னா அவ்வளோ ஜாப் இருக்கு, ரிக்குவயர்மெண்ட் இவ்வளோ இருக்கு. வெதர் நீங்கள் வந்துட்டு இல்லை நான் பேசிக்காக தான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆனால் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐ வில் பி ஏபிள் டு டெலிவர்னு சொன்னீங்கன்னா உங்களோட இதை வச்சு தான் தே ஹேவ் டு அசஸ், தென் தே ஹேவ் டு டேக் இட். ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் வில் ஹெல்ப் அஸ் அ லாட். இந்த இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் வந்து யூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜாபுக்கு வீ டோன்ட் ஹேவ் டு கோ, ஜாப் ஆர் தேர். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போயிடலாம்னாலும் அடுத்த இன்டர்வியூல ஆப்வியஸ்லி உங்களுக்கு 5 இன்டர்வியூ வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி 4 இன்டர்வியூல நம்ம லேர்ன் பண்ணுவோம், 5வது இன்டர்வியூல வில் கிராக் இட். கரெக்டாக? ஸோ இங்கே தான் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக் டேட்டா நான் சுவிட்ச் ஆகும்போது. ஸோ அகைன் என்னோட ஓன் எக்ஸாம்பிள் தான். ஸோ 5 years முன்னாடி பிக் டேட்டா வாஸ் ஸ்டார்டட் பூமிங். அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டயத்தில் நான் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போட்டேன். இட் வாஸ் வெரி பேசிக். எனக்கு ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் தெரியும் ஆக்சுவலி. அப்போ எனக்கு இப்போ பார்த்து தான் தெரியுது. நான் வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் மட்டும் தான் எழுதியிருந்தேன், ஜாவாவில் எழுதியிருந்தேன் இதில். ஸோ ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு எழுதிட்டு அந்த ப்ரோக்ராம் மட்டும் எழுதிட்டு அதை நான் பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நானே ரெஸ்யூமில் போட்டு அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டேன். லைக் ஒரு இன்டர்வியூ போனேன், பயங்கரமாக ஃபெயிலு. 2வது இன்டர்வியூ போனேன் அச்சென்ச்சரில், அவங்களுக்கும் தெரியும் நான் ஹலோ வேர்ல்டு தான் காட்டினேன். பட் ஐ காட் செலக்டட். ஏன்னா இண்டஸ்ட்ரி ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வி கேன் ஆல்வேஸ் யூஸ் த இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட். அதனால நம்ம இண்டஸ்ட்ரி ட்ரெண்டை அது மட்டுமே வச்சு போக தேவையில்லை. பட் தேட் வில் ஹெல்ப் அஸ் அ லாட். ஒரு ஓவரால் அலை மாதிரி வரும்போது நம்மளும் அதில் தேர்ந்து போயிடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் மை பாயிண்ட். யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் உங்களோட பாயிண்ட், யூ கேன் ஆட் இதுல உங்களோட கருத்துக்கள். எனிபடி you guys agree or disagree? agree okay. வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா உங்களுக்கு உங்களோட இதுல தெரிஞ்சது? மணிகண்டன் கேன் ஆல்வேஸ் அன்மியூட் அண்ட் டாக்.
ஆமாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் இப்போ பேக்கேஜ் எப்படி கொடுப்பாங்க? சேம் அதே லெவலில் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதே மாதிரி தான் கொடுப்பாங்களா? என்னோட இது இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் இப்போ 6 months இருக்கு, 1 year இருக்குன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இப்போ மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸாக யாருமே எடுக்கிறதில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் அது தெரியும் சொல்லிட்டு இப்போ யூடியூப்பை பார்த்து படிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. பட் அஸ் யூஷுவல் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்குது. பட் ஆனால் 6 months தான் எடுக்கிறதில்ல, ஃப்ரெஷர்ஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. பட் அவங்க கன்சிடர் பண்றது ஃப்ரெஷரா எடுப்பாங்களா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கையா எடுப்பாங்களா? எனக்கு இல்ல கொஞ்சம் 6 months கன்ஃபியூஷனா இல்ல புரியல. 6 months என்னது 6 months எடுப்பாங்கன்னா என்ன கொஸ்டின்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ ஏன்னா நம்ம இப்ப 6 months பாத்தீங்கன்னா என்னோட ஆன்லைன்ல படிக்கிறோம், ஆமா பட் we have other ஆமாங்க experience அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அஷூர் வந்து ஏடி தெரியும் எனக்கு சொல்லுவாங்க. சில விஷுவல் மீன் இந்த விஎம்பேர் தெரியும்னு சொல்லுவாங்க அஷூர் விஎம்பேர்ல. பட் சில பேர் பாத்தீங்கன்னா நாங்க இது எடுக்கிறது தான் எடுப்போம், அஷூர் டெவாஸ் மாதிரி தான் எடுப்போம் சொல்லுவாங்க. இப்போ வேஸ்டா போகுது இல்லைங்களா? அது சொல்றேன் நான். அதுக்கு எப்படி நம்ம அசஸ் பண்ண? ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடியில் ஒரு 5 years, ஒரு 6 months நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல படிக்கிறீங்க. AWS டெவாப்ஸோ அஜூர் டெவாப்ஸோ ஜிசிபி டெவாப்ஸோ படிக்கிறீங்க. தென் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த ஜாபுக்கு நாங்கள் ப்ரெஷர் எடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க, கரெக்டாக? ஆமாங்க. இப்போ எடுக்கிறது கிடையாது. பட் என்னன்னு பார்த்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அஷூர் ஆக்டிவ் டைரக்ட்லி அஷூர் எனக்கு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் டில் 1 year. பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ரெஷர் தான் எடுத்துப்போம்னு சொல்றாங்க. பட் அதான் இப்போ கொஞ்சம் ஆமா ஆமா இப்போதைக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷர் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் 2 years எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணாதான் கொஞ்சம் அட்லீஸ்ட் பேக்கேஜ் கொஞ்சம் ஹைக்கா கிடைக்கும் எனக்கு. ஓகே. ஸோ அவங்க உங்களை வந்து ப்ரெஷராக எடுத்துப்பேன்னு சொல்றாங்க, கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே. இது ஒன் கம்பெனி டிசிஷன். தட் இஸ் ஆல் ஒன் கம்பெனிஸ் டிசிஷன். ஸோ அந்த கம்பெனி தென் வி ஹேவ் டு லீவ் இட் தான். ஏன்னா நம்ம எல்லா கம்பெனியுமே இப்படி மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. சில சின்ன கம்பெனிஸ் வந்துட்டு தே ஹேவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன், டிஃப்ரெண்ட் இது இருக்கும். ஏன்னா அவங்க பட்ஜெட் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். பட் ஓவரால் மார்க்கெட்ல நீங்க போகும்போது யூ ஹேவ் டு ப்ரொஜெக்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் வே. ரெஸ்யூம்ல நீங்களும் யூ ஹேவ் டு ப்ரொஜெக்ட் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ அப்படி இருக்கு. யூ ஹேவ் டு ஸ்டில் நான் 3 years ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு யூ ஹேவ் டு லெட் தட் கோ. வேற ஜாபுக்கு போகணும். இல்லைன்னா நான் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டிட்டு நீங்க யூ ஹேவ் டு கோ. ஸோ அந்த மாதிரி போனால் தான் தென் இட் ஒர்க்ஸ். ஸோ அங்கே இதில் சம் பிளேஸ் அரவுண்ட் நம்ம ஜஸ்ட் இல்லை ஒரு வருஷம் ஜஸ்ட் பிஓசினா தென் இட் மைட் நாட் ஒர்க் அவுட். நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம் ஜி. த மோர் யூ ஹேவ் த நாலேஜ், த மோர் யூ ஹேவ் த இன்டர்வியூவில் கரெக்டாக வென் யூ பர்ஃபார்ம், த மோர் த நீட் யூ ஆல்வேஸ் கெட் த பெட்டர் பே. இப்போ ரைட் நவ் இந்தியாவில் ஐ டோன்ட் திங்க் த பே இஸ் பேட். இட் இஸ் வெரி குட். நல்லா போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் 2 months பிஃபோர் லைக் இஃப் எனி வேற யாராவது இஃப் யூ ஃபேஸ் அது இல்லைன்னீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் லெட் மீ நோ ஆல்சோ. யூ கேன் டிஸ்கஸ். இப்போ பே இஸ் குட். நீங்கள் இந்த கம்பெனிலாம் வேற கம்பெனி போங்க. யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் பெட்டர். 6 months இஸ் நெவர் வேஸ்ட். நீங்கள் படித்தது வேஸ்ட் ஆகாது. நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் டூ மோர் ப்ராஜெக்ட்ஸ். உங்களோட ஷோகேஸ் பண்ணிக்கோங்க, கிட்டப்லாம் போடுங்க. ஸோ அந்த மாதிரி ஹவு டு வி ஷோகேஸ்ன்றது தட் மேட்டர்ஸ்ல. ஸோ அப்படி பண்ணுங்க. அப்படி ஓகே ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இன்னொன்று அஷூர் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான். அஷூர் ப்ளஸ் தட் மீன் இந்த அஷூர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணுற மாதிரி. ஒருத்தர் 401 EZ 401 சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்கிறாங்க. அதையும் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஓல்டு வெர்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் இப்போ நம்ம இன்டர்வியூ போனோம்னா ஓல்டு வெர்ஷன் கேட்பாங்க, நியூ வெர்ஷன் கேட்பாங்க. அதுக்கு உண்டான கம்பேரிசன் என்னன்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதுக்கோசம் நான் திரும்ப பிகினிங் நான் திரும்ப வர மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான் இப்போ. ஓகே. நீங்கள் இப்படி யோசிங்க. லைக் ஓல்டு நியூ அப்படி நினைக்காதீங்க. யூ ஜஸ்ட் கிரியேட் ஒன் ப்ராஜெக்ட். கம்பெனிஸ் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சுன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் எனக்கு வந்து அஜூர் டேட்டா ஃபேக்டரியில் இந்த சர்வீஸ் எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ப்ராபப்ளி த ரியல் டைம் சினாரியோஸ் தே வில் கிவ். நீங்கள் அந்த சினாரியோ யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பில்ட் பண்ணுங்க, நெட்டில் தேடுங்க, இல்லை நீங்கள் if you are learning somewhere அங்கே வந்து யூ கெட் த ப்ராஜெக்ட். ரியல் டைம் ப்ராஜெக்ட் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஹோல்ட் ஆன் டு த ப்ராஜெக்ட். இல்லைங்க என் ப்ராஜெக்ட்ல நான் இப்படி தான் பண்ணேன், திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், இது எனக்கு தெரியும், ஐ நோ திஸ் வெல். உங்களோட சினாரியோ ஐ கேன் ஆல்வேஸ் ரெஃபரன்ஸ் ஒர்க் அரவுண்ட் அண்ட் கம் பேக் அண்ட் சால்வ் இட். இந்த மாதிரி சொல்லலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். இன்டர்வியூவில் அவங்க சொல்கிற எல்லா கொஸ்டினும் நம்ம ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. தெர் இஸ் நோ நீட். இன்டர்வியூவில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வெதர் யூ ஆர் ஃபிட் ஃபார் த ரோல் ஆர் நாட். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா தெர் நோபடி நோ எவ்ரிதிங். ஒன்லி ChatGPTக்கு தான் தெரியுது எல்லாமே. ஸோ அதுகிட்ட போய் கேட்கலாம் நம்ம. ஸோ ஆல்வேஸ் திங்க், அந்த வழியில் திங்க் பண்ணிங்கன்னா வி வில் ஆல்வேஸ் கிராக் இட்.
ஓகே ஜி, ஓகே. பட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளவுட் லெவல்ல போறோம்னு அது ஒரு பக்கம். பட் நாங்க வந்து இல்ல நாங்க அஷ்யூர் டெவலப்ஸ் தான் எடுப்போம்னு சொல்றாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து அஷ்யூர் மட்டும் தான் எடுப்போம்னு சொல்றாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் பார்த்தா AWS மட்டும் தான் எடுப்போம். அது இன்னொருத்தர் பார்த்தா AWS ப்ளஸ் டெவாப்ஸ் தெரியுமான்னு கேட்குறாங்க. இப்போ டெவாப்ஸ் முடிச்சுட்டு நம்ம அது பண்ணாலும் கூட உங்களுக்கு லினக்ஸ் தெரியுமான்னு கேட்குறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம எது படிச்சுட்டு போனாலும் சரி நம்மளுக்கு எதிராக தான் கேட்குறாங்களே தவிர நம்மளுக்கு உண்டான ஒரு ப்ரிஃபரன்ஸ் வச்சு நம்ம கொடுக்க மாட்டேறாங்க. அதுதான் ஒரு குழப்பங்கள் இருக்கு. இல்ல ஜி, இது வந்து இது நம்ம பாக்குறது அப்படி தெரியுது. ஆக்சுவலி நம்ம திங்ஸ் வந்து அதுதான் நம்ம கண்ணில் போடுன்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு AWSல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. நீங்க என்ன போடுவீங்க? உங்க லைக் ஜாப் போஸ்டிங் என்ன போடுவீங்க? நீங்க கம்பெனி ஓனரா திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு AWSல ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. என்ன ஜாப் ரிக்குவயர்மெண்ட் என்ன போடுவீங்க ஜி? வந்து AWS ரெக்வயர் ஃபார் AWSன்னு போடுவேன். கரெக்டா. ஸோ அவங்க AWS தான் எடுப்பாங்க. அந்த கம்பெனிக்கு AWS ஒன்லி ரிக்வயர்ட். ஸோ அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு கம்பெனி QUIRE ரிக்வயர்ட். ஸோ AWS தான் ரிக்வயர். இன்னொருத்தவங்களுக்கு AWS DevOps தேவைப்படுது அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது, எனக்கு DevOps இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ப்பா, AWS DevOps தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும், நான் கொஞ்சம் பெட்டர் பே கூட ஆஃபர் பண்ணுவேன்னு நினைப்பேன். அவங்க என்ன போடுவோம், நான் அப்படி நினைக்கிறேன்னா நான் அந்த ஜாப் தான் போஸ்டிங் போடுவேன். கரெக்டா. இதுதான், திஸ் இஸ் ஹவ் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட். ஸோ இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் எப்படி வருதுன்னா, ஓகே இப்படி வந்து இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது, இந்த டெக்னாலஜி வந்து யூஸாக இருக்குது, இதை யூஸ் பண்ணால் எனக்கு காசு கிடைக்கும், ஐ வில் க்ரோ மை பிஸ்னஸ். தட் இஸ் ஆல் பேசிக். அதானே. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரிக்கு அவங்க யூஸ் பண்ண அவங்க எல்லாமே இப்போ கிளவுட் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ கிளவுட் சீப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கிளவுட் இஸ் நாட் ரியலி சீப்பர். அது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய வரும். இப்போ எல்லாம் கிளவுட் போகணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்டட் டு கோ டு கிளவுட். ஸோ அப்படி தான் ரிக்வயர்மெண்ட் கிரியேட் ஆகுது. இப்போ AWS DevOpsக்கு இதை மாதிரி ஒரு 10 கம்பெனிக்கு தேவைப்படுதுன்னா 10 ஜாப்ஸ் வரும். யூ ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச், கெட் த ஜாப். அதை நீங்கள் சர்ச் பண்ணி கோ அண்ட் அப்ளை. ஸோ இதுதான் திஸ் ஆல் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் இஸ் ரைட். ஸோ அது கேட்டாங்கன்னா நம்ம அதை உடனே படிக்கலாம் தேவையில்லை. வி ஆல்வேஸ் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் ஒரு நிறைய வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஜஸ்ட் லேர்ன் அண்ட் ஸ்டிக் டு இட். எனக்கு இது தெரியுங்க, அது நான் படிச்சிருவேங்கிட்ட கான்ஃபிடென்ஸை யூ ஹேவ் டு கிவ் தம் சம்ஹவ் உங்களோட இன்டர்வியூவில். தென் தே வில் டேக் இட். ஏன்னா நானே எடுத்திருக்கேன் அந்த மாதிரி, அதனால சொல்கிறேன். ஐ கேன் டெல் யூ, ஸ்பார்க்கே தெரியாது, பட் ஹி இஸ் வெரி குட் இன் ஜாவானா ஐ வில் டேக் இட். பிகாஸ் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஜாவா படிச்சிருக்காங்கன்னா அவன் ஸ்பார்க் படிக்கலாம்னு நினைப்ப போகுது. ஸோ தட்ஸ் ஹவ் வி திங்க் இன்டர்வியூவர். மோஸ்ட்லி நான் சொல்கிறது ரூல் ஆஃப் தம் கிடையாது, இட்ஸ் ஆல் மை ஒப்பீனியன். ஆல்வேஸ் எனிபடி கேன் ஆட் தேர் ஒப்பீனியன் ஆல்சோ. உங்களோட ஒப்பீனியன் ஆட் பண்ணலாம். பிகாஸ் நிறைய பேர் வி ஆர் ஹேவ் த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இங்கே இருக்கீங்க. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஆட் த ஒப்பீனியன். ஜி Okay, I would like to add. Sure. So, the question is just going back to the previous question. There என்னெல்லாம் ப்ரோசஸ் இருக்கு இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீசெண்டா இருந்த எக்ஸாம்பிள் வந்து ட்விட்டர் அண்ட் ட்விட்டர் ஸ்பேசஸ் வந்து ஒரு ஐ ஓப்பனர் எனக்கு இருந்தது. ரீசெண்டா வந்து ட்விட்டர்ல சில ஹேண்டில்ஸ் அண்ட் சில இது ஃபாலோ பண்ணும்போது வெப் ஒரு புது டெக்னாலஜி வந்து நெக்ஸ்ட் குபர்னெட்டிஸ் மாதிரி விஷயம் வந்து தெரிய வந்தது. இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு கூகுள் இங்க பெங்களூர்ல கூகுள் ஆஃபீஸ்ல வந்து ஒரு அவங்களுடைய ஃபவுண்டர்ஸ் அப்புறம் ஒரு கம்பெனியோட எப்படி அட்வொகேட் பண்றாங்க அப்படின்னு மீட் பண்ணி டைரக்டா பேசி கூகுள் ஆஃபீஸ்க்கும் ஃப்ரீயா போயிட்டு வரதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ பேசிக்கலி வந்து ஒரு ட்விட்டர் அண்ட் ட்விட்டர் ஸ்பேசஸ் ஆர் ஒன் ஆஃப் தி நோட்ஸ் விச் வி கேன் யூஸ். மீட் அப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு வேர் அதுல லைக் மைண்டட் பீப்புள். இப்போ நிறைய பேர் அஷூர் பத்தி பேசிட்டு இருக்கோம். அஷூர்லயே மைக்ரோசாஃப்ட் ரியாக்டர் அதுல வந்து ஏற்கனவே பண்றவங்க என்ன இப்போதைக்கு தேவை, எங்க ஸ்கில்ஸ் ரொம்ப கிரன்ச்சா இருக்கு, எதை படிச்சுட்டு இதுல ஏற்கனவே இதை படிச்சு சொன்னாரு 104 சொல்லிட்டு இருந்தாங்க. 104+ இது பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களே சொல்லும் போது நம்ம நீங்க சொல்ற மாதிரி அது இவ்வளவு பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிறது ப்ராப்ளமா இருக்காது. அந்த சமயத்துல அது பண்றோம் நம்ம வந்து ஹேவ் டு கன்வின்ஸ் your employer that you are you can do that and pull it across. Adu one thing that I want to share. Second thing which I want to ask or also it's an open question enna நீங்க சொல்றீங்கன்னா ஷோகேஸ் பண்ணுங்க, POC போடுங்க, அந்த விஷயம் வந்து இப்போ அதுதான் ஆக்சுவலி மேபி நீங்க நெக்ஸ்ட் ட்ரைனிங் எடுக்கும் போதும் இல்லை என்னெல்லாம் நம்ம வந்து we have to prove that we are hands on. தியரிட்டிக்கல் மட்டும் இல்லை, சில விஷயங்கள் நான் என்னோட கரண்ட் ஒர்க்ல பண்ணினாலும் எனக்கு டெக்னாலஜி தெரியும், எனக்கு ஃப்ளோ தெரியும், எனக்கு வந்து பண்ண முடியுன்ற விஷயங்களை வந்து பப்ளிக்கா ஷோகேஸ் பண்றதுக்கு அது வந்து ஐ எம் ஆல்சோ லேர்னிங் அண்ட் டேக்கிங் ஃபியூ ஸ்டெப்ஸ். ஐ வுட் லைக் டு லேர்ன் மோர் த்ரூ திஸ் சேனல். சூப்பர்.
ஷோர் ஜி, கண்டிப்பாக வில் கம் பேக் டு திஸ். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் ஆக்சுவலி ரீசெண்டாக இது நான் ஒருத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ கேம் அக்ராஸ் திஸ் ஒன். நான் அந்த இது ஷேர் பண்ணுறேன். பட் வி வில் கோ த்ரூ த கரண்ட் ஒன் போயிட்டு நம்ம வில் அகைன் கம் பேக். ஸோ ஐ திங்க் சம்படி ஆல்சோ டாக்கிங். ஐ டோன்ட் நோ, சாரி, கேன் யூ ஸ்டாப்? யார் பேசுறீங்க? வி கேன். ஹலோ. யா யா. Anybody else? யாரோ பேசிட்டு இருந்தீங்க. I think it got interrupted. Okay. I think இல்லை நினைக்கிறேன். ஃபைன், லெட்ஸ் மூவ் ஆன் வித் த கரண்ட் இது. ஓகே, தென் லெட்ஸ் சி ஷோகேஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இது என்ன, வாட் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஸோ தெர் இஸ் டூ திங்ஸ். ஒன்று, நம்ம கம்பெனியில் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் சம் கம்பெனி. ஓகே, ஐ காட் இட். நான் கௌதம்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலி கௌதம் இஸ் ஆல்ரெடி நமக்கு தமிழ்க்கு பூமி கம்யூனிட்டி மெம்பர். ஹீஸ் அ மிஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட். ஸோ ஹி வாஸ் த ஒன் ஹூஸ் டெல்லிங் மீ. அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து NDA சைன் பண்ணியிருப்போம். நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டை வி ஷுட் நாட் வெளியில் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. தட் இஸ் அவர் NDA. பட் நம்ம ரெஸ்யூமில் அதை போட்டு தான் வேலை தேட முடியும். ஸோ இட்ஸ் லைக் அ டீவியேஷன், பட் தேர் அக்செப்டிங். கரெக்டா? ஸோ இது ஒன் ஆஃப் த வே. இன்னொன்று, நம்ம இஃப் யூ வாண்டட் டு ஷோகேஸ் ரியலி, ஓகே, நான் வந்து இப்போ ஒரு ட்ரைனிங்ல வாட் எவர் நான் படிச்சுட்டு இருக்கேன், பட் ஐ ரியலி நோ நான் வந்து இதுக்காக கமிட்டடாக ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன்னா எப்படி நம்ம ஷோகேஸ் பண்ணலாம்னா ரெண்டு வே. ஒன்று, சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். பிகாஸ் தட் ஷோஸ் அஸ் ஓகே ஹி இஸ் கமிட்டட். அவர் வந்து எஃபர்ட் போட ரெடியாக இருக்கார். ஹி இஸ் சீரியஸ். வாட் எவர் ஹீஸ் டூயிங் ஹி வில் டூ இட் பெட்டர்ன்றதை நம்ம ஷோ பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேஷன் அது ஒன்று பண்ணலாம். அப்புறம் ப்ராக்டிக்கலாக பண்ணோம்னா வி கேன் ஆல்வேஸ் டூ. இப்போ நமக்கு வந்து GitHub இருக்குல்ல, GitHubல நீங்கள் பப்ளிக் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி யூ கேன் ஆல்வேஸ் ஷோ தட். ஸோ அப்படி பண்ணும்போது யூ கேன் ஆல்வேஸ் ஷோ, அதில் நீங்கள் போடலாம். அப்புறம் LinkedInல இப்போ நிறைய அந்த போஸ்ட்லாம் போடுறாங்க, அதில் ஷோ பண்ணுறாங்க, அது போடுறாங்க. அப்புறம் யூடியூப் வீடியோஸில் கூட நிறைய பேர் அவங்களோட இதை போடுறாங்க. பட் GitHub, LinkedIn எல்லாமே நீங்கள் அதில் ஜஸ்ட் யூ ஹாவ் டு புட் சம் எஃபர்ட். அதில் தட்ஸ் ஆப்வியஸ். போட்டுட்டு அதில் நீங்கள் ஆட் பண்ணிங்க. நீங்கள் மட்டும் பண்ணலாம், ஒரு குரூப்பாக கூட பண்ணீங்கன்னா தட் வில் ஆல்சோ ஆட் வேல்யூ. அதை நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் ஆல்வேஸ் புட். இது என்னோட GitHub பேஜ் போய் பாருங்க. ஐ ஆல்வேஸ் கான்ட்ரிபியூட் ஹியர். என்னோட நாலேஜ் நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம போன வாரம் கூட பேசியிருந்தோம், பேட்டர்ன் பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் இஃப் யூ ஆர் ஸோ சீரியஸ் அந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா பேட்டர்ன்லாம் கூட யூ கேன் ஆல்வேஸ் ரெஜிஸ்டர். பேட்டர்ன்லாம் போட்டிங்கன்னா யூ வில் பி ஒன் அமாங் ப்ராபப்ளி ஃபியூ. ஸோ உங்களுக்கு யுவர் ரெஸ்யூம் வில் கெட் ஆல்வேஸ் நோட்டீஸ்ட். அண்ட் தென் ஒரு 10 ரெஸ்யூம் வருதுன்னா தட் வில் பி பிக்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். பேட்டர்ன், ஒயிட் பேப்பர் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இன்னொன்று என்ன நடக்கும்னா, இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ், இந்த மாதிரி மீட்டப் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்துட்டு ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் வில் கம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த மீட்டப்லேயே ப்ராப்ளி சம் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், சம் எக்ஸ்பீரியன்ஸ், சம் மேனேஜர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், மிட் லெவல் எல்லாருமே இருப்போம். ஸோ அந்த நெட்ஒர்க்ல இருந்து கூட யூ மைட் கெட். அங்கே கூட நீங்கள் கேன் ஆல்வேஸ் ஷோ கேஸ். அங்கே நிறைய ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஃபியூ மீட்டப்ஸ் முன்னாடி நம்ம போயிருந்தோம். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மீட்டப்லேயே, நம்ம தமிழ் மீட்டப்லேயே, நான் வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கல, பட் ஐ லேர்ன்ட் எவ்ரி திங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனி கூட பேசிட்டு இருந்தோம், லைக் தமிழ் மூவி கூட கொலாபரேட் பண்ணுறதுக்காக. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி அந்த மீட்டப்ல ஒருத்தர் பேசினார்ல, எனக்கு அவரை கூட நான் எடுத்துருவேன் ஜாபுக்கு, ஐ ஹேவ் ஓப்பனிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்போதான் எனக்கே இதாச்சு, ஆமாம், வேறெவர் யூ ஷோ கேஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் யூ கெட். சான்ஸ்க்காக நம்ம பேச வேண்டாம், யூ ஆல்வேஸ் டாக். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ குரூப்பில் போஸ்ட் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு பிங் பண்ணிட்டு யூ மே கெட் இட் ரைட், வி நெவர் நோ. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ எனி அதர் பாயிண்ட்ஸ் எனிபடி வாண்ட்ஸ் டு ஆட்? Saturday night everybody is sleeping. Sir, my name is Sharmila. சொல்லுங்க. 2010 passed out sir. நான் 12 to 14 ஒர்க் பண்ணிருக்கேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா .NETல. நெக்ஸ்ட் ஒரு கரியர் கேப் 9 years. இப்ப திருப்பி DevOps AWS படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் எப்படி எனக்கு என்டர் ஆகுறது அப்படிங்கறது ஒரு ஐடியா இல்ல. ஏன்னா எனக்கு கரியர் கேப் இருக்கிறனால நான் வந்து எப்படி ஃப்ரெஷரா என்டர் ஆகுறதால என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்ல. ஸோ எனக்கு அது கிளியரா சொல்லுங்க சார். இதுக்கு 2-3 அப்ரோச் இருக்குது. லைக் வாட் எவர் அப்ரோச் நீங்கள் யூ கேன் சூஸ் விச் அப்ரோச் யூ வாண்ட் டு ஃபாலோ. ஃபர்ஸ்ட் வந்து யூ கேன் ஆல்வேஸ் சே ஐ வாஸ் இன் அ பிரேக், இப்போ நான் படிச்சிருக்கேன், ஐ கேன் டெலிவர். அந்த மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் பில்ட். உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் அப்படி பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எப்படி பில்ட் பண்றதா இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணி இந்த மாதிரி நெட்வொர்க் ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் உங்களுக்கு வந்துட்டு 100% அப்படியே எல்லா கம்பெனியுமே டைரக்டா அதனால வந்துடும் கிடையாது. பட் தெர் ஆர் கம்பெனிஸ். இப்போ வந்து ஐ கேன் சி ஒரு 30 to 40% கம்பெனிஸ் தே வில் பி வில்லிங் டு டேக். ஓகே. அந்த மாதிரி கம்பெனிஸ் யூ கேன் ஆல்வேஸ் அப்ளை அண்ட் கெட் இட். திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்.
இன்னொன்று யூ கேன் ஆல்வேஸ் புட் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன், ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணேன், பிஓசி ஒர்க் பண்ணேன், ஓன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் காட்டிட்டு தட் வே ஆல்சோ பெட்டர். லாஸ்ட் 6 months ஐ வாஸ் ஒர்க்கிங் வித், நீங்கள் ஏதாவது கம்பெனி இன்டர்ன்ஷிப்பை கூட போகலாம், இன்டர்னாக போகலாம். யூ கேன் ஆல்வேஸ் சர்ச் ஃபார் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி போயிட்டு நிறைய ஸ்மால் கம்பெனிஸ் தே மைட் ஆஃபர், ரைட்? ஸோ அங்கே நீங்கள் ஒரு 6 months ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு யூ கேன் ஆல்வேஸ் ரீஎன்டர். ஸோ இது ஒரு வழி. அண்ட் இன்னொன்னும் சம் ஆஃப் த கம்பெனிஸ் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரேக்ல இருந்து வர்றவங்களை எடுக்கிறதுக்கு தே ஆர் அலோகேட்டிங் சம் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவோம், உங்களை திருப்பி இண்டஸ்ட்ரி கொண்டு வரணுன்றதுக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஸோ லாட் ஆஃப் உமன் நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி இருக்கலாம், அதில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதில் நீங்கள் பிடிச்சி அதில் அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் இன் தேர். ஸோ அது இப்போ நடக்குது நிறைய. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷர்களை விட கேப் இருக்குது நமக்கு. ப்ளஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் நாலேஜ் வச்சுக்கிட்டு ஸோ இன்டர்வியூ போகிறப்ப வந்து நான் வந்து ஒரு 1 or 2 years வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி கூட ஷோ பண்ணலாம் நம்ம. டெஃபினெட்லி கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஃப்ரீலான்சிங் ஆஸ் டூயிங் ஃப்ரீலான்சிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். பட் யூ ஆல்வேஸ் கேதர் த நாலேஜ், அதுதான் நம்ம பேச. ஆக்சுவலி .NETல ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கேன் சார், அந்த கரியர் கேப்ல நான் பண்ணியிருக்கேன். அதை கூட காட்டலாம்ல அந்த ப்ராஜெக்ட்? காட்டலாம், நீங்க கண்டிப்பா காட்டலாம். அண்ட் நீங்க டெவாப்ஸ் ஜாபை ட்ரை பண்றீங்கன்னா டெவாப்ஸ்லயும் காட்டுறீங்க. .NETல ஐ டிட் அந்த பண்ணிருக்கேன், டெவாப்ஸ்லயும் பண்ணிருக்கேன்ற மாதிரி யூ ஆட் சம்திங் டெவாப்ஸ் கால்ஸ். நீங்க டெவாப்ஸ் எடுத்தனா எனக்கு திருப்பி கோடிங்ல போக முடியாது, ஏன்னா கரியர் கேப் இருக்கிறனால தான் டெவாப்ஸ் சூஸ் பண்ணேன், டெவாப்ஸ் AWS. சோ அது கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு கத்துட்டு இருக்கேன். அதுதான் சார். அதான் நீங்க எந்த ஜாப் போறீங்களோ அதுல கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே, thank you. Thank you. Just adding one thing on this. எனக்கு தெரிஞ்ச 3 கம்பெனிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் who have career gap ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து VMware, செகண்ட் வந்து NTT Data, தேர்ட் வந்து ஜோஹோ கூட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பீப்புள் பிரெக்னன்சி இல்லை வேற விஷயத்துக்காக கை கேப் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. they also give free training and also observe them அந்த மாதிரி இருக்கு. ஓ சூப்பர் ஜி. யாரு 3 கம்பெனியுமே கொடுக்குறாங்களா இல்ல ஜோஹோ அந்த மாதிரி? VMware கொடுக்குறாங்க ஜி, ஜோஹோ கொடுக்குறாங்க. ஜோஹோ வந்து ட்ரைனிங் கொடுக்கல, பட் அவங்களுக்கு வந்து தனி ஸ்கீம் இருக்காது. நான் லிங்க் முடிஞ்சா அனுப்புறேன். என்டிடி டேட்டா வந்து பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேர் கிவ் ட்ரைனிங் அந்த மாதிரி. ஓகே சூப்பர். பட் நீங்க கேன் ஆல்வேஸ் ட்ரை. இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கும், நீங்க இதையும் ட்ரை பண்ணுங்க சர்மிளா. சார் ஓகே சார். தேங்க்ஸ் லக்ஷ்மன். Yeah, so let's move on to next point, or anybody has anything you can always add. So research நம்ம இண்டஸ்ட்ரி ரிசர்ச் ஆப்வியஸ்லி ரிசர்ச் பண்ணணும், ஜாப் அவைலபிலிட்டி பார்க்கணும், ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் இது நம்ம பார்த்தோம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இது கொஞ்சம் ஒரு பெக்யூலியரான ஸ்டேட்டு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஓகே இப்போ பிக் டேட்டா வந்து இண்டஸ்ட்ரியில் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறது இட்ஸ் ஹாட் ட்ரெண்டாக இருக்குது, ஐ வில் பி பேஷனேட்னு நம்ம உட்காந்து கண்ண மூடி யோசிச்சா கண்டிப்பாக வராது. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது எப்படி இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேஷன் இஸ் நாட் பார்ன் ஃபார் மீ, இட்ஸ் ஆல் பர்சனல் ஒப்பீனியன். ஸோ பேஷன் வந்து எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே வரல, பிக் டேட்டா வந்தோடனே வரல. பட் ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா, நான் ஜஸ்ட் நானும் ஒரு ட்ரைனிங் சென்டர் போய் அவர் தான் சொன்னார் பிக் டேட்டான்னு ஒன்று இருக்கு, நீ படிச்சேன்னா உனக்கு சம்பளம் வந்து லட்ச லட்சமாக கிடைக்கும்பா அப்படின்னாரு. ஓகே ஜாலி அப்படின்ட்டு அப்படிதான் சேர்ந்தேன் ஆக்சுவலி. ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் பிக் டேட்டா. பட் அங்கே ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் லேர்ன் பண்ணும்போது ஐ வாஸ் கிரியேட்டிங் சம்திங் வெரி குட். ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜினாக இருந்துச்சு. லைக் டேட்டா வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை என்னால் டக்குன்னு ஒரு ப்ராசஸ், ஒரு சின்ன கோடு எழுதி என்னால் ப்ராசஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சார் இவ்வளோ இது பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு தென் ஒன்ஸ் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நான் அதை வந்து டைம் வேஸ்ட்டாக பார்க்கறதே இல்லை ஆக்சுவலி. ஸோ அதுதான் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒருத்தங்க பேசினேன், நான் வந்து 6 மாதம் இதை படித்தேன், அதுக்கப்புறம் அங்கே எனக்கு வேலை கிடைக்கலன்னா எனக்கு டைம் வேஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் அக்ரி, ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. பட் இன்னொரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஜாலியாக அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இட் டசன்ட் மேக் அஸ் அ டைம் வேஸ்ட். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பிக் டேட்டாவில் நான் படிச்சுட்டே இருந்தேன், இட் டசன்ட் மேட்டர், நான் பாட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சும்மா ப்ராஜெக்ட் போடுறது அதை போடுறது இதை போடுறதான்னு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அட் த எண்ட் சம்பவம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஆனால் நான் எல்லாம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் பண்ணேன். நான் பெருசாக பண்ணதான் நானே நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆல் ஐ டிட் வாஸ் ஹலோ வேர்ல்டு. அதுக்கப்புறம் தென் ஐ மூவ் டு கம்பெனிக்குள்ள போனோடனே தான் இவ்வளோ பெரிய டேட்டா செட்லாம் இருக்கா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. தென் அங்கேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஆக்சுவலி. தென் ஐ ஸ்டார்டட் போஸ்டிங் யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி வந்துச்சு.
ஸோ இதுதான் ஜஸ்ட் இனிஷியலாக நமக்கு ஒரு பேஷன் வந்துருமானா இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஸோ தட்ஸ் மை டேக். யூ கேன் ஆல்சோ ஆல் யுவர் டேஸ்க். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூ கேன் ஆல்சோ சே எனிபடி. பாலாஜி, குகுதி, கார்த்திக். ஹாய் சார், ஐம் வஹீத். ஹலோ. சொல்லுங்க வஹீத். சார், நான் 2023 பாஸ்ட் அவுட் ஃப்ரெஷர். ஓகே. ஆக்சுவலி நான் நிறையா ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சர்டிஃபிகேஷன் ஊடமில இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஜாப் அப்ளை பண்ண அதிகமாக வரமாறுது, ரிப்ளை வரமாறுது. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அதிகமாக இது பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நான் ஃபைனல் இருக்கும் போது ஃபுல்லாக பிளாக் செயினை பற்றி படிக்கலாம் சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேஷன் ஒரு இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் பண்ணினேன். ஆஃப்டர் தட் பிளாக் செயின் இந்த மாதிரி ஜாப்ல அப்ளை பண்ணும்போது அவங்க மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகே. இப்போ நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது இப்போ ஃப்ரெஷரா இருக்கும் போது? இல்லைன்னா நான் ஏதாவது இப்போ ஆஃப்லைன்ல ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணா அந்த ஜாப் கேரண்டி ப்ரோக்ராம்லாம் சொல்றாங்க, அதே மாதிரி பண்ணா ஏதாவது ஜாப்ல லேண்ட் ஆகலாமா? இந்த நேரத்துல இப்ப நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது? ஸோ நீங்கள் பிளாக் செயின் மட்டும்தான் ஜாப் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை யூஆர் அப்ளைங் எவ்ரி ஜாப்ஸ்? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லா ரோலுக்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஆக்சுவலி நான் எனக்கு வெப்சைட் ஃபுல் ஸ்டாக் தெரியும் மேக்ஸிமம். ஓகே. அதனால அந்த இதில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது எப்படின்னா பேசிக்காக ஃப்ரெஷராக இருக்கும்போது நானும் ஐ ஆல்சோ டிட் தி சேம் மிஸ்டேக். நானும் பிகாஸ் ஐ கேன் ஷேர் திஸ் ஒன். ஸோ என்னன்னா ஃப்ரெஷராக இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸாக நோபடி வில் கன்சிடர். அதுதான் இண்டஸ்ட்ரியில் தட்ஸ் த ட்ரூத். நீங்கள் இஃப் யூ டூ சம் எக்ஸப்ஷனல் ஷோ கேஸ் நிறைய பண்ணீங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். பட் நம்ம ஃப்ரெஷராக இருந்து என்ன தான் வாட் எவர் வி டிட் நம்மளை ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்னொன்று நம்ம படிச்சுட்டு தான் போகணும். இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் படிச்சிட்டேன், நான் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியராக தான் போக முடியும்னு நினைக்காதீங்க. அப்ளை ஃபார் வாட் எவர் த ஃப்ரெஷர் ஜாப்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் யூ கேன் சேஞ்ச் இட். அது பண்ணலாம் ஒன்று. அண்ட் இப்போ பிளாக் செயின் நீங்கள் படிச்சிங்கன்னா தட் இஸ் குட். நீங்கள் படிச்சிருக்கீங்க, பிளாக் செயின் படிச்சிருக்கீங்க. இட் ஆல்சோ ஹேஸ் சம் பேசிக் காம்போனன்ட்ஸ். நெட்வொர்க் படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நான் நெட்வொர்க்கிங் படித்தேன், பைத்தான் படித்தேன், பிஹெச்பி படித்தேன். நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது ஸோ நான் என்ன பண்ணேன்னா பிஹெச்பி ஜாபுக்காக அப்ளை பண்ணேன், ஃப்ரெஷர் ஜாபுக்காக அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். நான் குறிச்சிட்டே வருவேன் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு நாளைக்கு 3 இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் கோயம்புத்தூர்ல இருந்தேன். இப்போ ஸோ 45 இன்டர்வியூ ஃபெயில் தான் ஆச்சு. அதுவும் சாதாரணமான ஃபெயில்லாம் கிடையாது. அவர் கேவலமாக பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. பட் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஐ வாஸ் டூயிங் ராங் திங். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க கன்சிடரே பண்ணல. இப்போ ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகிருக்கலாம், பட் தே நாட் கன்சிடரிங் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷர் எனிவே. நம்ம என்ன படிச்சிருந்தாலும் இட்ஸ் ஆல் ஒரு ஓன் ஒன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அப்படி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ யூ ஸ்டார்ட் அப்ளைங் ஆல் த ஜாப்ஸ். ஃப்ரெஷர் ஜாப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா தேட் ஆட் வேல்யூ. இப்போ நான் பிளாக் செயினில் நான் அது பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேட் வில் ஆட் வேல்யூ இன் யுவர் இன்டர்வியூ. இப்போ 2 பேர் வராங்க, நீங்களும் வரீங்க, இன்னொருத்தர் வரீங்கன்னா நீங்கள் பிளாக் செயினில் ஆல்ரெடி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான், ஹீஸ் செல்ஃப் டைரக்டட்னு உங்களுக்கு அங்கே யூ வில் ஹேட் அ மோர் பாயிண்ட். ஸோ தட்ஸ் வாட் ஹெல்ப் மீ லேண்ட் அ ஜாப். ஸோ அது இட் வில் ஆல்வேஸ் ஹெல்ப். ஆனால் பிளாக் செயின் இது படிச்சா இதுக்கு தான் இனிஷியலாக போவேன்னு நம்ம பண்ண முடியாது. ஜஸ்ட் ட்ரை டு கெட் இன் டு எனி ஜாப். இட்ஸ் ஆல்வேஸ் ஹார்ட் ஃப்ரெஷர் ஜாப். பட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. யூ ஆல்ரெடி அட்டெண்டிங் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணுறீங்க, இதில் கூட யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் போஸ்டிங். நிறைய இன்டர்னல் ஜாப்ஸ் வரும். ஆக்சுவலி ஹிடன் ஜாப் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஹிடன் ஜாப் மார்க்கெட்டில் யூ வில் கெட் ப்ரையாரிட்டி. ரெஃபரன்ஸ் மூலமாக கிடைக்கிறது. இப்போ லிங்க்டின் பற்றி பேசணும், லிங்க்டின் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்க. இந்த ஜேர்னியில் யூ வில் கெட் அ ஜாப். ஸோ வேற எனிபடி வாண்ட்ஸ் டு ஆட் எனிதிங்? அது இந்த சர்டிஃபிகேஷன் அது இப்போ நான் ஆஃப்லைன்ல ஏதாவது இந்த 3 months கோர்ஸ் சேரலாமா? அது எப்படி? இல்லை, அது கோர்ஸ் இது ஆக்சுவலி கரெக்ட். நல்லா ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. ஏன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ட்ரைனிங்லாம் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஜாப் கேரண்டி நோபடி கேன் கிவ் யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜஸ்ட் சிம்பிள் மேத் போட்டு பாருங்க. ஒரு 25,000 கட்டி நீங்கள் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு வைங்க. யூஆர் டூயிங் அ கோர்ஸ். உங்களை மாதிரி ஒரு 50 பேர் படிப்பாங்க அந்த பேட்ச்ல. ஸோ ஒரு 10 பேர் வச்சுக்கலாம், 10 பேர் படிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 2.5 lakhs ஆச்சு அவங்களுக்கு. த கம்பெனி ஏர்ன்ஸ் 2.5 lakhs ஆச்சு. ஸோ 10 பேருக்கு அவனால ஜாப் வாங்கி கொடுக்க முடியுமா? ஆளுக்கு ஒரு 50,000 சேலரி வேணா முடியுமா? வெதர் இட்ஸ் பாசிபிள். ஸோ ஜாப் கேரண்டி 100% இட்ஸ் நாட் ரியலி அ ட்ரூத். பட் அதுக்காக நான் ட்ரைனிங்கே படிக்காமல் இருக்கணும்னா அப்படி கிடையாது. யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் லேர்ன், பட் யூ ஓன் த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கும்னு நீங்கள் நினச்சி எங்கேயுமே போகாதீங்க. போங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு பாருங்க, ட்ரெயினர் நல்லா இருக்காங்களா, இந்த மாதிரி லைக் நமக்கு ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்க முடியுமா, அவங்க நெட்வொர்க் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. தட்ஸ் ஆல் யூ செக். ஜாப் கேரண்டி மாதிரி போவாங்க. இப்போ சர்டிஃபிகேஷன் இட் வில் ஆல்வேஸ் ஹெல்ப். நாம ஆல்ரெடி பேசின மாதிரி தான். இட்ஸ் அ ஷோ கேஸ். நான் கமிட்டடாக இருக்கேன், ஐ நோ பேசிக்ஸ், ஷோ கேஸ் சர்டிஃபிகேஷன். ஆஃப்டர் தட் இட்ஸ் அப் டு யூ. பட் ஜாப் கேரண்டின்னு எங்கேயும் போகாதீங்க. Nobody can give job guarantee. Okay. Somebody wants to try?
ஹலோ ஆமாங்க. ஆக்சுவலா நீங்க சொன்னது சொல்லுங்க. கரெக்ட். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து நான் ஜாப் கேரண்டி வாங்கி தரேன் 3 months கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னா அது கம்ப்ளீட்டா ஃபேக். 100% நம்ப வேண்டாம். பட் எனி ரெஃபரல் ஆர் கெட்டிங் த நாலேஜ் வி கேன் கோ ஃபார் கோர்ஸ். But based on that, based on some reference, nowadays it's very less. I'm working in Bangalore. I'm a full stack .NET and recently last 2 years Java developer. I used to take hundreds of interview I took actually for even fresher. Not now, 2019 before. But now in our company we are not acquiring any fresher actually. Okay. Even I would say like we are going to out like 60 people I heard actually unofficially. Okay. So market condition, what I'm trying to say is, market is like that as of now. So this is the time we can learn new technology as you mentioned as a fresher. So you can like nowadays like data science, Python is the base for everything. So world is moving towards the data science and AI related things. So like I would not suggest completely on AI, but Python is the actually upcoming one, not upcoming, current trend I would say. Previously we used to say it's going to be a trend future, but that future is current, it's going on, right? So like .NET or any other language, even C#, I saw in many forums, community forums, I could see that more than Java, Python people are using now. So that is for basic for everything. So like according to my suggestion, you can learn Python, and based on that you can even you can start with any UI framework, Django, or he can become even full stack. If you learn any database or NoSQL, he can be a full stack developer. So that you can do many ways actually. He can develop. Along with that, he can do some cloud related things. Cloud along with cloud. Super. Thanks, Balaji. So anybody else want to share? இப்போ ஆறு சார் சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து இப்போ ப்ரோக்ராம்ஸ்ல எடுக்கிறாங்க இல்லையா, இன்ஸ்டியூட்ல டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், எந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து எடுத்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா 100% ஜாப் அசிஸ்டன்ஸ் தான் போடுறாங்களே. யாருமே வந்து 100% பிளேஸ்மெண்ட்னே கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் நாங்க வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுவோம், பட் 100% அசிஸ்டன்ஸ் பண்ணுவோம் தான் சொல்றாங்களே. சோ எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே அப்படிதான். சோ பிளேஸ்மெண்ட் இருந்தது எந்த இடத்துலயுமே கொடுக்கறது கிடையாது. நாமளா தான் வந்து சர்ச் பண்ணிட்டு போனோம். நீங்க சொல்றது கரெக்டா, அக்ரி நான் பண்ணிக்கிறேன். சூப்பர், தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். ஆக்சுவலா வந்து ஆக்சுவலி நானே வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் .NET, பட் அப்ஸ்கில் பண்ண சொன்னாங்க லாஸ்ட் 2 years பிகாஸ் எல்லாமே எங்க அப்ளிகேஷன் மூவ் பண்றாங்க டுவர்ட்ஸ் ஜாவா அண்ட் மைக்ரோ சர்வீஸ் ரிலேட்டட். ஸோ ஐ காட் அ ட்ரைனிங் இன் மை கம்பெனி இட் செல்ஃப். ஈவன் ஐ டிட் நாட் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை கம்பெனி இட் செல்ஃப். லேட்டர் I mean to like 50-50 Java and Spring Boot and .NET I'm dealing with. But even though many people did not get the opportunity because as a Java they are a fresher, right? Even though if they upskilled, but they are like as a project perspective they cannot expect more. Maybe in .NET he might be experienced in 10 years, but Java perspective he is a fresher kind of thing. It's going on. Correct, that's true. But again, even I need a suggestion now actually. So like 3-4 years before நான் வந்து அஜூர்ல ஒர்க் பண்ணிருக்கேன், பட் இப்ப டச் விட்டாச்சு. இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டா .NET பேக்ரவுண்டு. ஈவன் எனக்கே அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கு ஜாவால போறதா .NETல போறதான்னு. பட் ஆனா .NET சைடு ஐ எம் மோர் கான்ஃபிடென்ட் 90%. I would say like 80% .NET, 20% only I would say Java. நான் எது சூஸ் பண்றது எனக்கே ஒரு குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் அஷ்யூர் படிக்கலாமா AWS படிக்கலாமான்னு ஒரு இதா இருக்கு. யாராவது இருந்தா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்களேன். நான் 12 years plus experience. 12 years இருக்குல உங்களுக்கு. ஓகே, சூப்பர். அதான். ஆமா. anybody wants to suggest? ஆக்சுவலி எனக்கும் அந்த டவுட் இருக்காரு சார். பிகாஸ் நான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி AWS பண்ணலாமா இல்ல அஷ்யூர் பண்ணலாமான்னு டவுட்டாவே இருந்துச்சு. நான் அஷ்யூர்ல இப்போ பண்ணிருக்கேன், பட் AWS பண்ணலாமா பண்ண வேண்டாமான்றதை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்களேன். நான் திரு பேசுறேன். சொல்லுங்க திரு. ஆக்சுவலி அந்த AWS அஜூருக்கு ஆன்சர் பண்றேன். நான் இப்போ AWSல நான் சர்டிஃபை பண்ணியிருக்கேன். அஜூர்ல வந்து இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வந்து அஜூர்ல தான் இருக்கு.
ஏடபிள்யூஎஸ்ல அது ஒர்க் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு அஜூர்ல வந்து நான் உரிமையில் தான் கொஞ்சம் பார்த்தேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கு. இங்க விபிசின்னு சொன்னாங்க, விநெட்னு சொல்றாங்க. பெரிய அந்த அதாவது காம்ப்ளிகேட்டடான இதெல்லாம் கிடையாது. இதுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 75 to 80% சிமிலரா தான் இருக்கு. வேற நேம்ல சொல்றாங்க, அவ்வளவுதான். விபிசிங்கிறத அங்க ஏடபிள்யூஎஸ்ல விபிசின்னு சொல்லுவோம், வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். அங்க வந்து விநெட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்ல EC2 இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம், அங்க வந்து விஎம் சொல்லுவாங்க. இங்க ஏடபிள்யூஎஸ்ல வந்து ரூட் 53 அந்த டிஎன்எஸ் சர்வீஸ், அங்க டிஎன்எஸ் சர்வீஸ். இந்த மாதிரி தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான வேரியேஷன்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் நல்லா தெளிவா பண்ணிட்டு ஐதர் அஜூர் இல்ல ஏடபிள்யூஎஸ் பண்ணிட்டு, நாம இப்ப ஏடபிள்யூஎஸ் பண்ணிட்டோம்னா அஜூர் படிக்கணும்னா நம்ம ட்ரைனிங் போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி இல்ல வேற யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கேட்டு அப்படியே இது பண்ணிட்டா போதும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. பூன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, ஆக்சுவலி இந்த பாயிண்ட் தான் நான் சொல்லணும். லக்கிலி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே திரு கொடுத்துட்டாரு. எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ திரு. தேங்க்யூ திரு சார். சோ ஆக்சுவலி எனக்கு ரியல் டைம் சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி இது நான் ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ணதால நான் சொன்னேன். இது எனக்கு நீங்க முடிங்க, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, நானும் அதை கேட்டுக்கிறேன். கண்டிப்பா, சரி. ஸோ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். திரு சொன்ன சேம் எக்ஸாம்பிள் தான், பட் எனக்கு நடக்கல, நம்ம ட்ரைனிங்ல நடந்துச்சு. அஜூர் படிச்சாங்க நம்ம கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ்ல அஜூர் படிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஏடபிள்யூஎஸ் பிளேஸ் ஆயிட்டாங்க. ஏடபிள்யூஎஸ் பிளேஸ் ஆயிட்டாங்க. சரி, அஜூர்லாம் பிளேஸ் ஆயிருப்பீங்கன்னு, இல்லை ஏடபிள்யூஎஸ் பிளேஸ் ஆயிட்டு எல்லாம் ஒன்னா தான் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ கிளவுட் வந்து இட் இஸ் இந்த கிளவுடா அந்த கிளவுடான்ட்டு யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி பண்ணவே தேவையில்லை. எனக்கும் இது இனிஷியலா இருந்துச்சு, பட் இட் டசன்ட் மேட்டர். அதாவது ஒரு கிளவுட ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஏன்னா பேசிக் நீங்க பேக் அண்ட் நெட்வொர்க்கிங் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால இட்ஸ் ஆல் சேம் தான். இந்த இது பேரை மட்டும் மாற்றி வைப்பாங்க. திரு சொன்ன மாதிரி இங்கே இருக்கீங்க, அங்கே யாத்திருக்கீங்க இந்த மாதிரி. ஏன்னா பேர் தான் எல்லாமே இது அவங்களுக்கு வந்து பேட்டர்ன்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. மற்றபடி சர்வீசஸ் ஆல் சேம். ஏன்னா இவங்க கொடுக்குற EC2 அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ மிஷின் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 100% இது அதுங்க இருக்கும். 1-2 எக்ஸெப்ஷன்லாம் மாறும், பட் லேட்டராக இவங்களும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுதான். ஸோ தட் இஸ் த சேம் பாயிண்ட். அண்ட் .NET ஜாவா பொறுத்த வரைக்கும் it is Azure relatedல .NET is more useful, but இதுவும் அதே தான். நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் இருந்தா you can always match and learn. So கண்டிப்பா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. Yeah, thank you ஆரு சார். Arji, திருப்பி actually thanks for this session. நான் ரொம்ப நாளா வந்து தமிழ் பூமியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா நான் கோர்ஸ் வைஸ்ல வந்து நான் வந்து ஒரு 11 years எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால். ப்ரீவியஸ்ல வந்து நான் ஆன்பிரம் நெட்ஒர்க்ல இந்த ரவுட்டிங், ஸ்விட்சிங், சிஸ்கோ ஓரியன்டட், ஃபயர்வால் இந்த மாதிரிலாம் இருந்தேன், லோட் பேலன்சர் இருக்கலாம். ஒரு கோவிடுக்கு முன்னாடி தான் வந்து கிளவுட் மைக்ரேஷனுக்கு நான் ஷிஃப்ட் ஆனேன். ஆன்பிரம் டு ஆன்பிரம் அப்ளிகேஷன், சர்வர் அப்ளிகேஷன்ஸ் டு கிளவுட் அப்ளிகேஷன். இதுல வந்து மல்டி வெண்டார் கிளவுட் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். VMware, AWS, அப்புறம் அஜூர் கூட பண்ணியிருக்கோம். இதுல எஸ்பெஷலி நான் ஒர்க் பண்ண முந்தைய 8 years வரைக்கும் பியூரா வந்து ரவுட்டிங், ஸ்விட்சிங் இந்த மாதிரி ஃபயர்வால் பாலிசி அமெண்ட் பண்றது, லோட் பேலன்சர்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து கிட்ட சிமிலரா தான் பண்ணேன். பட் ஆனா இது வந்து வெப் அப்ளிகேஷன் லெவல்ல பண்ணேன். அந்த டைம்ல தான் வந்து பாலிசிஸ் அமெண்ட் பண்றது, போர்ட் நம்பர் ஓப்பன் பண்றது, எண்ட் டு எண்ட் டெஸ்ட் பண்றது பேஸ்ட் ஆன் டிசைன். அப்பதான் வந்து AWS என்ன சர்டிஃபிகேஷன் பண்ண சொன்னாங்க. என்னுடைய கரண்ட் ஆர்கனைசேஷன்ல பண்ணேன். பிளஸ் அப்படியே டெவாப்ஸும் ஓரளவு அப்படியே பண்ணி பேசிக்ஸ் மட்டும் தான் தெரியும். லினக்ஸ் இந்த மாதிரி கிட், டெராஃபார்ம், மேவன், டாக்கர் இதெல்லாமே பேசிக்ஸ். அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா ரியல் டைம் ஹேண்ட்ஸ். இப்போ நான் இதை வச்சுட்டு இப்போ ஒரு 4 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் வந்து இங்கே டேட்டா டிஸ்கவரியில இருந்து ஆர்கிடெக்ட், பியூர் ஆர்கிடெக்டா வரமாட்டேன். ஆர்கிடெக்டுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். டேட்டா டிஸ்கவரியில IP எடுக்கிறது, பிளஸ் ஆன்பிரம்ல என்னென்ன செட்டப் இருக்குங்கிறத எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா எனக்கு வந்து வெளியில நான் ட்ரை பண்ணா எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே மாட்டேங்குது. கேட்டா இப்போ ஒன்று டெராஃபார்ம்ல ரொம்ப இன்டெப்தா போயிடுறாங்க. நான் படிச்சது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ரைஸ் பண்ணி அதுல இருந்து லினக்ஸ் ஃபிளேவர் OS போட்டுட்டு அதுல இருந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். அதுல இருந்து வந்து நம்ம AWSல வந்து சில சர்வீசஸ்
ரன் பண்ணி பார்த்துருக்கேன். இப்படிதான் பண்ணியிருக்கேன். இது இது எப்படி என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னு இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 இன்டர்வியூ மேலே கொடுத்துட்டேன். யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, சூப்பர். இது நான் எப்படி என்ன டெவலப் பண்ணிக்கிறது? ஆக்சுவலி எனக்கு இப்போ என்னோட பழைய டெக்னாலஜில வந்து நான் ஒரு ஆஃபர் எடுத்தேன். அது நான் சொல்லணும்னா நான் ஏற்கனவே யாருக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அது எஸ்பெஷலி நம்மளோட குரூப்ல தான் வந்த மெசேஜ் அது. நான் ஒரு நம்ம ஐடி ஜாப்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம்ல, அந்த குரூப்ல, ஆமா, அதுலதான் வந்தது. அது தமிழ் பூமி குரூப்ல தான் வந்தது. அதுக்கு தான் நான் அப்ளை பண்ணேன். அப்புறம் 6 யாரோ தான் கொடுத்தாங்க, இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க தான் இருந்தாங்க. அது பண்ண ஆஃபர் எடுத்துட்டேன். பிளஸ் 50% மேல ஆஃபர் கொடுத்தாங்க. பட் ஆனால் பியூர்லி வந்து ஆன் ப்ரம் தான். அது நான் ஆல்ரெடி 8 இயர்ஸா ஒர்க் பண்ணதுக்கான தான். பட் நான் வந்து கரியர்ல ஸ்விட்ச் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த ஆஃபருக்கு நான் போகல. எனக்கு திருப்பி கரண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்துட்டேன். இவ்வளவு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் AWSல, டெவாப்ஸ்ல. ஆனா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேது. நான் என்னை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்ல குறிப்பிட்ட டூல், நான் இப்போ ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கு இந்தந்த டெவாப்ஸ்ல இந்தந்த டூல்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இந்தந்த சர்வீசஸ் நல்லா பண்ணி, இப்படி ஏதாவது எனக்கு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷோர், டெஃபினெட்லி. தேங்க்யூ. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது ரியலி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணல ஒன்று வாட் ஐ சி இஸ் மிஸ்ஸிங், ஜஸ்ட் யூ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கைடன்ஸ். இஃப் யூ ஹேவ் அ பெட்டர் கைடன்ஸ் யூ கேன் டார்கெட், அதை படிச்சுட்டு நீங்கள் கேன் ஆல்வேஸ் கோ. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்மால் 1-to-1 ட்ரைனிங் மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் செட் அப் வித் சம்படி ஹூ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அவங்க கிட்ட, ஏன்னா நான் கிளவுட் டெவாப்ஸ் ஒர்க் பண்ணுறேன், பட் ஐம் நாட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். ஐ கேன் கனெக்ட் வித் ஒன் ட்ரைனர். அவங்க கூட இண்டிவிஜுவலாக ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட். ஒரு 1-to-1 செஷன் மாதிரி படிச்சுட்டு தென் அவங்களோட சஜஷன் படி ஒரு ஒர்க் பண்ணுங்க. ஒரு 1 month ஒர்க் பண்ணுங்க, டெஃபினெட்லி வில் கெட் ஆஃபர். ஏன்னா யூ ஆல்ரெடி ஹேவ் எவ்ரிதிங் இஸ் தேர், ஒன்லி அந்த யூ ஜஸ்ட் நீட் அ இன்புட். ஸோ நான் கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன், அவங்ககிட்ட பேசுங்க. ஜஸ்ட் எனக்கு பிங் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல, ஐ வில் கனெக்ட் ரைட் பர்சன். ஆக்சுவலி ஒன் மோர் பாயிண்ட். ஆக்சுவலி டெவாப்ஸ் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குங்களே. ஈவன் நீங்க பண்ற சேம் தான், லோட் பேலன்சிங். ஈவன் அஷ்யூர்ல எனக்கு தெரிஞ்சு டெவாப்ஸ் ரோலுக்கு நிறைய இருக்கு. மீன்ஸ் அஷ்யூர்ல ஜென்ரலாவே விப்ரோ அதெல்லாம் பெங்களூர்ல ஓப்பனிங் இருக்குங்க. நீங்க அந்த பேஸ்ட் ஆஃப் எந்த லொகேஷன் ஜஸ்ட் வேணா பிங் பண்ணுங்க, ட்ரை பண்ணலாம் உங்களோட. நான் இப்ப பெங்களூர்ல தான் இருக்கிறேன். நான் கரண்ட் ஆர்கனைசேஷன் TCS பிளஸ் வந்து நான் இங்க ஒசூர்ல ஸ்டே பண்ணிருக்கேன். நானும் ஒசூர் தான் இருக்கேன். அப்படியா? உங்க பேரு ஜி? பாலாஜி. ஓகே, நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன், நீங்க பிங் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஜி, ஓகே. வேணா மீட் பண்ணலாம் நேர்ல நாளைக்கு. கண்டிப்பா. guys. So I think Deepak was asking a question. So Deepak, he wanted to switch DevOps எப்படி switch ஆறது, எந்த டூல் படிக்கலாம்ன்ற கொஸ்டின் பேசிட்டு இருக்கோம். I think he got disconnected. Deepak, அவர்க்காக just so yeah, again இந்த தெரு சொன்னதுல I just want to add one point. Communities are very important, network is very important. தமிழ் பூமின்றது ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் தமிழ் பூமி, எனி நெட்வொர்க். நீங்க மீட்டப் குரூப்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1000-2000 இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தாட் ஒர்க்ஸ் சென்னையில வந்து வாரம் ஒரு மீட்டப் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் போயிருக்கேன், இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல். நிறைய இட் இன்ஸ்பயர்ஸ் அஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி எந்த மீட்டப் கணா போங்க, ஜஸ்ட் கோ அண்ட் மீட்டப்ல வந்து கலந்துக்கோங்க. ஜஸ்ட் யூ கேன் பி சைலண்ட் பார்ட்டிசிபென்ட். ஒன்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ, அதர்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரு பேசுனதுனால தான் ஹி காட் கனெக்டட் வித் சம்படி ஓசூர்ல. ஸோ கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போவே நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் ட்ரை டு ஸ்பீக். ஏன்னா இதில் ஒன்றும் யூ ஆர் நாட் ஆர்னிங் எனி வீடியோ, பட் ஸ்டில் திஸ் இஸ் சஜஷன். நம்ம கொஞ்சம் அதான் பார்ப்போம். ஸோ யா, கரெக்ட். Okay guys, fine. So let's move on. Almost now we are running on top of time. இன்னும் நம்ம நிறைய டாபிக் இருக்கு. We will not be able to cover entire thing, but let me see. இது நெட்வொர்க்கிங் இது. சார்ஜி கேட்கல. சென்னையில நெட்வொர்க்கிங் ஒரு இது அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. சைலண்டா முதல்ல இருந்தீங்க, அப்புறம் பார்ட் பண்ணி அது என்ன? ஆமா, தாட் ஒர்க்ஸ். வாரம் செவ்வாய்க்கிழமை, மாசத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை நடத்துவாங்க நினைக்கிறேன். தாட் ஒர்க்ஸ் ஒரு கம்பெனி இருக்குல்ல, உங்களுக்கு சர்ச் பண்ணுங்க தெரியும். meetup.com போய் பாருங்க, நிறைய கிடைக்கும். meetup.com you always get lot of meetups. ஆக்சுவலி மிங்கல்னு ஒரு டூல் இருக்குங்க, அது பிலாங்ஸ் டு தாட் ஒர்க்ஸ் தான். மிங்கல்னு ஒரு வெர்ஷன் 1 மாதிரி ஈக்குவலண்டான டூல். அது ஆக்சுவலா ப்ராசஸ் டூல். அது தாட் ஒர்க்ஸ் பண்றாங்க. அதுல அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஓ சூப்பர். எது மாதிரி இது ஃபேமஸ்? மிங்கல்னு டூல் இருக்குங்க. அது வந்துட்டு வெர்ஷன் 1 இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்டோரி போர்ட் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஆமா. வெர்ஷன் 1,
அந்த மாதிரி மிங்கலுங்கிறது அவங்களோட இதுங்க ஸ்டோரி போர்டு. இது சூப்பர் ஜி. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே சூப்பர் ஜி, தேங்க்யூ. ஸோ இது meetup.comல போய் நீங்கள் உங்களை சுற்றி உள்ள மீட்டப் சர்ச் பண்ணுங்கள். வெரவர் யூ இந்த வேர்ல்டு யூ வில் கெட் சம் மீட்டிங்ஸ் உங்களுக்கு அரௌண்ட் உங்கள் எந்த இன்ட்ரெஸ்ட்னாலும் கிடைக்கும். நான் சென்னையில் போனது வந்து தாட் ஒர்க்ஸ் மீட்டப் போனேன். அதுக்கப்புறம் ஒரு பைத்தான் மீட்டப் ஒன்று போயிருக்கேன். அதுவும் அந்த OMR ரோட்டில் நடந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. வென் யூ கெட் டு மீட் பர்சன், இதுலேயே ஐ வுட் சஜஸ்ட் ஃபியூச்சரில் உங்களுக்கு இஃப் பாசிபிள் யூ கேன் ஆன் த வீடியோ அண்ட் கம். ஸோ இது இன்னும் கூட நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. இப்போ நான் வீடியோ ஆன் பண்ணுறது யூ மைட் ஃபீல் சம்திங் ஓகே பெட்டராக இருக்கும். அது மாதிரி யூ கேன் ட்ரை டு பி, எல்லாருக்கும் வர முடியும், இட்ஸ் நாட் பாசிபிள். whomever possible you can come in video so that இது இன்னும் மீட்டப்பும் எஃபெக்டிவாக இருக்கும். ஆன்லைன் மீட்டப்பே நம்ம எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ போகிற வழியில் நம்ம சொல்லுவோம். வில் கீப் டெல்லிங். அண்ட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்ட், ஸோ இதை பற்றி ஐ வாண்டட் டு டாக். அண்ட் நெட்வொர்க்கிங் பொட்டன்ஷியல் ஃபார் growth, ட்ரை கன்சிஸ்டன்சி. ஸோ லாங் டேர்ம் நான் ஐ will just quickly wrap up because we are on top of the time. ஸோ லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை நான் இப்போ வந்துட்டு பிக் டேட்டா படிக்கிறேங்க, AWS DevOps படிக்கிறேன், எனக்கு வந்து 10 வருஷம் அந்த ஜாப் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோபடி நோஸ் ஆக்சுவலி. இட் மே பி ட்ரூ, மே நாட் பி ட்ரூ, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் என்னோட எக்ஸாம்பிள் அகைன் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா நான் வந்து பிக் டேட்டா படிக்கும்போது ஹடூப் தான் படித்தேன். ஹடூப், ஜாவால மேப் ரெடியூஸ்னு ஒன்று படித்தேன். உங்களுக்கு தெரியலன்னா இட் வாஸ் ஜஸ்ட் ஓல்ட் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன். மேப் ரெடியூஸ் இதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. வரும்போது பயங்கர ஹைப். மேப் ரெடியூஸ் படிச்சு, மேப் ரெடியூஸ் தெரியுமான்னு இருந்துச்சு. பட் ஒரு 3-5 இயர்ஸ்ல இட் வாஸ் கம்ப்ளீட்லி அவுடேட்டட் பை ஸ்பார்க். இப்போ யாருமே நோபடி யூசிங் மேப் ரெடியூஸ், எல்லாமே ஸ்பார்க் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் மேப் ரெடியூஸ் படிக்கலைன்னா ஐ வுட் நெவர் கம் இன் டு ஸ்பார்க், HBase, Kafka, ஆல் த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். இப்போ நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல இட் இஸ் நாட் பாசிபிள். நான் மேப் ரெடியூஸ் அப்போ படிக்கலன்னா, அதனால 2 வருஷம் தான் இருந்துச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னன்னா யூ கெட் இன் டு த டெக்னாலஜி வாட் இஸ் அவைலபிள் லேட்டஸ்ட். அதுல லேட்டஸ்ட் வருது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஆல்வேஸ் அந்த வேவோட நீங்க வந்துருவீங்க. நான் ஒன்ஸ் நான் மேப் ரெடியூஸ் ப்ராஜெக்ட்ல வந்தோடனே மேப் ரெடியூஸே அந்த ப்ராஜெக்டே அவங்க ஸ்பார்க்கா மாத்துறாங்க, அந்த ப்ராஜெக்டே காஃப்காவா மாத்துறாங்க. அதுல அப்கிரேட் வர நான் எப்படி அப்கிரேட் ஆகிட்டே போறேன். ஸோ நான் வந்து SQL வந்து இனிஷியலா படிச்சிருந்தேன். ஸ்டில் SQL இஸ் ஆல்சோ ஐம் யூசிங். ஸோ யூ வில் கெட் இன் டு த வேவ். ஒன்ஸ் நீங்க வந்துட்டு நான் மேப் ஹடூப் படிக்கிறேன், நான் வந்து அஜூர் படிக்கிறேன், ஜஸ்ட் நான் அஜூர் படிச்சுட்டா போதுமா, ஒரு தடவை படிச்சுட்டா முடியுமான்னா நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். இந்த லாங்கா இருக்கணும். பட் இட் வில் ஆல்வேஸ் நம்மள அதை கூட்டிட்டு வந்துடும். அண்ட் இப்போ நானும் ஐ ஆல்சோ ஒர்க் இன் டெவாப்ஸ்ல. எங்க ப்ராஜெக்ட்ல டெவாப்ஸ் இருக்கு. டெவாப்ஸ் ப்ராஜெக்டே இல்லை, ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் இன் டெவாப்ஸ். டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி கோடு கொண்டு வரது எல்லாமே டெவாப்ஸ்ல இருக்கு. அண்ட் நம்மகிட்ட எனக்கு மட்டும் நடந்தது இல்லை, நம்மகிட்ட பிக் டேட்டா கிளாஸஸ், ஸ்பார்க் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு 2014 9 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள்ஸ் கிட்ட நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். அந்த 1000ல கிட்டத்தட்ட 70% அகைன் நம்ம டெவாப்ஸ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி மை கேஸ், எவ்ரிபடிஸ் கேஸ். கீப் கான்ஸ்டன்டா நீங்க ஒன்ஸ் அந்த ஃப்ளோல வந்துட்டீங்கன்னா ஃப்ளோ ஆல்வேஸ் உங்களை மேல எடுத்துட்டு போகுது. ஸோ லாங் டேர்ம்ல நீங்க பார்க்கும்போது லுக் ஃபார் சம் லாங் டேர்ம், பட் நாட் டூ லாங். ஓகே நான் அப்படியே உட்காந்துடலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள் நைட்டி. பிகாஸ் நமக்கு ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி தானே. இட்ஸ் சிமிலர் டு ஃபோன் வருஷம் ஒன்று வருது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம டெக்னாலஜிஸ் கீப் இம்ப்ரூவிங். அண்ட் நெட்வொர்க்கிங் பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். வி ஜஸ்ட் ஃபவுண்ட் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள் இந்த ஜூம்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரை பண்ணுங்க. நம்ம தமிழ் மீட்டப் குரூப்பை ஐ ஆல்வேஸ் ட்ரை டு மேக் ஷூர் வீக்கெண்டில் ஐ வில் எனேபிள் எல்லாரும் மெசேஜ் அனுப்புறதுக்கு. பிகாஸ் ஐ வாண்ட் அவாய்ட் ஸ்பேம் அண்ட் டூ மச் இதெல்லாம் அவாய்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஜஸ்ட் டிஸ்கஷனுக்கு பியூர்லி டிஸ்கஷன் நெட்வொர்க்கிங், அதுக்காக நம்ம வீக்கெண்டில் மட்டும் வில் எனேபிள் இட் ஃப்ரைடே டு சண்டே. ஸோ அது நீங்கள் மீட்டப்புக்கு யூ கேன் ஆல்வேஸ் மெசேஜ் அனுப்பலாம், ask your questions, அந்த மாதிரி எதனாலும் பண்ணலாம். ஜஸ்ட் will avoid the forwards everything, spams எல்லாம். ஏதாவது எனக்கு ஒரு சஜஷனுங்க, இது ரியலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம எல்லாருக்கும். ஒரு அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு டெக் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். வாட்ஸ் கோயிங் ஆன் அரௌண்ட் த வேர்ல்ட் இல்லைங்களா? அது ஒன்று. இன்னொரு ஜஸ்ட் என்னோட சஜஷன், மேபி இன்னொரு 1/2 hour or 1 hour சாட்டர்டே சண்டே முடிஞ்சாக்க someone who's expert on some technology or something, we can, last week we have conducted a similar session, we can plan if you everyone agree. Definitely ji, I agree actually. இப்போ நம்ம தமிழ் பூமி மீட்டப் எப்படி கொண்டு வரோம்னா, we wanted to bring everything. முன்னாடி வந்து நம்ம கெஸ்ட் செஷனை மட்டும் தான் வச்சிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா 4 weeks 4 தீம் நம்ம கொண்டு வர போறோம். ஸோ வீக் 1 இப்போ வந்து வீக் 1ல ஐ வில் பி ஹோஸ்டிங் ஜென்ரல் டிஸ்கஷன், அந்த மாதிரி நம்ம கொண்டு வருவோம். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் அடுத்த வாரம் இந்த தீம் கிடையாது. ஸோ அடுத்த வாரம் வீக் 1ல இந்த தீம் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, we have a different theme. வீக் 2 வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ். சுவிட்ச் ஆனவங்க எப்படி சுவிட்ச் ஆன, எப்படி அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. பீப்புள் இப்போ ஜாப் சுவிட்ச் பண்ணியிருப்பாங்கல்ல,
அவங்க வந்து ஆமா பேசுவாங்க. ஆமா நாட் ஒன்லி ஃப்ரம் தமிழ் பூமி, எவ்ரிவேர் ஆல் வெல்கம். ஸோ அவங்க எப்படி சுவிட்ச் ஆனாங்க அப்படின்றத பேசுவாங்க. ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் வீக். அப்புறம் தேர்ட் வீக் வந்து வி ஹவ் ஒன் மோர் திங். நம்ம தமிழ் ட்ரைனர்ஸை வச்சு நாங்கள் ஒரு செஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வி ஹேவ் ஓ லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். அவங்களுக்கும் ஐ வாண்ட் டு ஷோ தெம் ஆல்சோ. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு அவங்க தே வில் கம் அண்ட் ஷேர். அதுக்கப்புறம் ஃபோர்த் வீக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கெஸ்ட் செஷன் பப்ளிக். நாங்கள் வந்து வி ஆர் ரீச்சிங் அவுட் டு மல்டிபிள் பீப்புள்ஸ். நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கிவிங் செஷன் ரீச் அவுட் டு மீ. நம்ம பிளான் பண்ணி வில் பிளான் செஷன். ஸோ டெஃபினெட்லி இந்த பிளான் வச்சிருக்கோம் ஜி. வீக்லி சூப்பருங்க. இந்த டைம் செட் பண்ணிட்டோம்னா வில் ஹேவ் அ வீக்லி ஒரு ஷோ மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆமா ஆமா ஷோர். தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் ஃபார் சஜஷன். நீங்கள் சொன்னது இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். So I'm interested in learning DevOps and cloud technology, but first do we not learn programming language or straight DevOps cloud learn பண்ணலாமா? Programming is not mandatory for DevOps cloud. நீங்கள் வந்து you can start basic Linux தேவைப்படும், பட் அதர் திங்ஸ் ஒன்றும் தேவையில்லை. you can start cloud and DevOps start பண்ணலாம் டேரெக்டாக. We are also conducting a course cloud DevOpsல AWSல. You can check out that also. ஸோ நம்ம வெப்சைட்டில் இருக்கும் tamilboomi.com போனீங்கன்னா you will get it here. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா you will get it. நம்ம ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் செக் திஸ் அவுட் ஆல்சோ. ஸோ அதில் இன்னும் டீட்டெயிலாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இருக்கும். அதில் எப்படி படிக்கலான்றதையும் இருக்கும். நீங்கள் அதையும் கூட பார்த்துக்கலாம். யூ கேன் ஆல்வேஸ். அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் க்ரோத் அது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் திங், ட்ரை கன்சிஸ்டன்ட்லி. ஸோ இது வந்து நம்ம வி நீட் டு கன்சிஸ்டன்ட்லி ட்ரை பண்ணோம். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஐ திங்க் எல்லாருமே ஐ வில் அக்ரி. ஐ திங்க் எவ்ரிபடி வுட் அக்ரி. ஸோ நம்ம இதுலேயே நிறைய பேசினதுலேயே நம்ம தெரிஞ்சிடும் கன்சிஸ்டன்ட்லின்றது. ஸோ தட்ஸ் வெரி மச் இட். இதை நம்ம ரொம்ப டெப்த்தாக இன்னும் பேச முடியல பிகாஸ் ஆஃப் த டைம் லிமிட். பட் ஓகே, ஐ ஹோப் இந்த மீட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர் எனி வேர்ட்ஸ்? யா, யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு டூ. We will be closing in some time. And you can always follow நம்ம தமிழ் பூமி LinkedIn. you can follow பண்ணலாம். We are trying to make more இதை கொண்டு வரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ you can always feel free to join. LinkedIn you can always request. நாங்கள் we are trying to improve LinkedIn எப்படி கொண்டு வரலாம், இதில் எப்படி கம்பெனிஸ் கூட டைப் பண்ணிட்டு நம்ம ஜாப் போஸ்டிங் எப்படி கொண்டு வரலான்றதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹோப் உங்கள் சப்போர்ட் இட் வில் பி really helpful. We'll see. So yeah, thanks. That's it guys. யாராவது if anybody wants to share anything நீங்க ஷேர் பண்ணலாம். ஜி திருஜி ஆக்சுவலி எனக்கு பெங்களூர்ல வந்து பார்த்திபன் சொல்லி அவர் ஆக்சுவலா கார்பரேட் ட்ரைனர். நிறைய எம்என்சிஸ்க்கு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு நெட்வொர்க்ல, ரவுட்டிங், ஸ்விட்சிங், அப்புறம் எஸ்டி வேன், வெலாசி கிளவுட்னு சொல்லி நெட்வொர்க் ஓரியன்டாவே கொடுக்குறாரு. நம்ம வேணா ஏதாவது ஒரு செஷன் அவர் கூட வந்து சும்மா ஒரு ஓவரால் எப்படி நெட்வொர்க்கிங் இருக்கு அப்படின்னு கூட பேச வைக்கலாங்களா? யாரு ஜி? பார்த்திபன், அவர் பேர் பார்த்திபன். நான் திரு பேசுறேன். ஓ சூப்பர் திரு, கண்டிப்பா நீங்க அவர் வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டு கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ஒருத்தர் பேசுங்க. நம்ம ஒரு இது மாதிரி ஒரு வீக்கெண்ட்ல நம்ம ஒரு செஷன் ரெடி பண்ணுவோம். சார் கண்டிப்பா டெஃபினெட்லி வில் டு. ஓகே தேங்க் யூ. நான் உங்களுக்கு ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் ட்ரைனர்ஸ் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் நாங்க we don't go aggressively. எங்களுக்கு we just want to build it as a community. நாங்க இத பியூர்லி நாங்க கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படி போறது இன்ட்ரெஸ்ட் இல்ல. we are not that much interested. ஒரு கம்யூனிட்டியா will just நாலேஜ் கொண்டு வரணும்ன்றது கண்டிப்பா. ஐ ஹோப் அவங்களும் நீங்க சொல்றத பார்த்தா he'll also in a similar line. So we'll work. அவர் ரொம்ப ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர். அவரு எப்படின்னா நான் சொன்ன அந்த மாதிரி தமிழ் பூமியில இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் அவருக்கு நான் பேசுவேன். அவரு ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்க சொல்லுவோம். ஒரு நெட்வொர்க்கிங் எப்படி இருக்கு, இப்போ கரண்ட் எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதை வச்சுலாம் கொடுக்க சொல்லுவோம். ஸோ வேற யாராவது ஸ்பெசிஃபிக்கா ரெக்கவர் பண்ணா அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். அவர் வந்து இதில் வரல, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வரல. அவரு கார்பரேட் ட்ரைனர். அவர் ஸ்டில் போய் அவர் ஒரு 20+ எக்ஸ்பீரியன்ஸ் அதில் போயிட்டு இருக்காரு. ஜஸ்ட் நான் இந்த மாதிரி சொன்னேன், ஒரு தமிழ் பூமின்னு ஒரு குரூப் இருக்கு, அதுல நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஓகேனா ஒரு தடவை ஒண்ணா பண்ணி பார்ப்போம், ஒரு இன்ட்ரோ கொடுப்போம் அப்படின்னாரு. கண்டிப்பா டெஃபினெட்லி நம்ம இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி பிளாட்ஃபார்ம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்வேஸ் எவ்ரிபடி இஸ் வெல்கம். ஏன்னா நம்ம மை இன்டென்ஷன் பர்சனலி, என்னோட இன்டென்ஷன் we wanted to give students, உங்களுக்கு I want to make the network, எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம மூலமா பண்ணலான்றது தான் ஒரே பேசிக். ஸோ என்ன ஹெல்ப்னாலும் வாட் எவர் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிட்டி வில் டூ. தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் அலாட் ஜி. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். தேங்க்யூ. நான் ஃபீட்பேக் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். யூ கேன் ஆல்வேஸ் கிவ் த ஃபீட்பேக். கூகுள் ஃபார்ம்ல நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் என்ன வரணும்ன்றது யூ கேன் ஆல்வேஸ் தெல், அதுல சொல்லலாம். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் தேர் இன் தி வாட்ஸ்அப் குரூப். ஸோ அதுல நம்ம வில் டிஸ்கஸ். யா yeah, guys, anybody want to talk anything? We'll close in few minutes. இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் பண்ணிடலாம். ஹலோ
யா ஆனா கேக்குதுங்களா? என் பேர் பிரதீப். நான் கரண்ட்லி பெங்களூர்ல இருக்கேன். ஓகே. ஸோ மெயின்லி நான் SQL அண்ட் பைத்தன் அண்ட் எக்ஸல் இதை பேஸ் பண்ணி டேட்டா இன்ஜினியர் ரோலில் இருக்கேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிக் டேட்டா சைடில் போகணும்னு எனக்கு ஆசை. ஆக்சுவலா வாய்ஸ் சரியா கேட்கலங்க, பிரேக் ஆகுது. அப்படிங்களா? நெட்வொர்க் இஷ்யூ. பிஜியில் இருக்காங்க. ஆனால் இப்போ ஓகேங்களா? Can you please repeat it? It is not audible barely. Am I audible right now? கேக்குது. Yeah, it's far better. Yep. அதுங்க இப்போ நம்மளுடைய யூடியூப்ல இருக்க பிக் டேட்டா அந்த பிளேயர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 40 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கீங்களா? ஆமாஜி. அது பார்த்தீங்கன்னா எனக்கு 2019 நீங்க அந்த கிளாஸ் மாதிரி தோணுது. இப்போ 23 வந்துட்டோம். ஸோ ஸ்டில் அதை நான் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் ஜி. ஸ்டில் இட்ஸ் ரிலவெண்ட். அதனால தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இட் இஸ் ஸ்டில் ரிலவெண்ட். நீங்கள் அதை வந்து பண்ணலாம். ஓகே. என்னன்னா அதில் வந்து ப்ளஸ் யூ கேன் ஆட் திங்ஸ் வந்து நாங்கள் எப்படி SDFS எல்லாமே அது ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. அது நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் இட். ஒன்னே ஒன்று என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஜஸ்ட் காஃப்கா எவ்ரி திங் இஸ் ரிலவெண்ட். ஐ டோன்ட் திங்க் எனி திங் ரிலவெண்ட் அதில் எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்டில் அந்த டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஒர்க் ஆன் டே டு டே பேசிஸ். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் அது படிச்சுட்டு ஜஸ்ட் கனெக்ட் வித் மீ. நான் உங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. நம்ம வி கேன் கனெக்ட் ஒன் வீக்லி மீட்டபிள் கூட வி கேன் கனெக்ட். ஆர் நிறைய நம்ம குரூப்பில் இருக்கவங்க படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் குரூப்பில் போட்டிங்கனாலே தே வில் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லேர்னிங் இட் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட கூட யூ கேன் ஆல்வேஸ் கனெக்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். Aruji, I have to drop off. Thank you everyone. It was a very useful session. We'll meet again. Sure. Or I will ping you. I will reach out to you. Okay. Sure. Thank you. Bye. So yeah, thanks everyone for joining this one. நம்ம கரெக்டாக முடிக்கிறது நம்ம பிளானாக வச்சுக்கலாம். So if anybody has any questions நீங்கள் stay பண்ணலாம். Otherwise you can wrap up and you can provide your feedbacks in this link and அடுத்த வாரத்தில் we'll meet. Thank you. Thank you so much Aruji. Thanks Geeta. Thank you. So, Raj, நீங்க கனெக்ட் பண்ணுங்க. Sure. Thank you.